இழப்பு வந்தபோது அந்த பிசினஸை மட்டுமல்ல இயேசுவையும் ಆರಾಧನೆயும் ಎಲ್ಲವற்றையும் விட்டு பின்வாங்கி போகிறார்கள். ಅನೇಕರು ತನ್ನ ಬಿಸಿನೆಸ್ ಅಲ್ಲಿ ಸೋಲನ್ನು ಕಂಡಾಗ ಆ ಸೋಲಿನ ಯೇಸುವನ್ನು ಕೂಡ ಬಿಟ್ಟು ಅವರು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. ஆனால் நம்முடைய தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರು ಎಲ್ಲ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நம்முடைய தேவன் காலங்களை மாற்றுகிற தேவன் அவர். ನಮ್ಮ ದೇವರು ಕಾಲಾವಕಾಶವನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ. நம்முடைய தேவன் காலங்களை மாற்றுகிறவர். ನಮ್ಮ ದೇವರು ಕಾಲವನ್ನು ಬದಲಾಯಿಸುವ ದೇವರು. சரியா? பார்த்து சொல்லுங்க. நம்முடைய தேவன் காலங்களை மாற்றுகிறவர். ನೋಡಿ ಹೇಳಿ, ನಮ್ಮ ದೇವರು ಕಾಲಾವಕಾಶವನ್ನು ಬದಲಾಯಿಸುವವರು. நம்முடைய தேவன் ನಮ್ಮ ದೇವರು கால நேரம் பார்த்து வந்து கிரியை செய்கிற தேவன் அல்ல. ನಮ್ಮ ದೇವರು ಕಾಲವು ನೇರವನ್ನು ನೋಡಿ ಬಂದು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವ ದೇವರಲ್ಲ. அவர் எந்த நேரத்தில் அழைத்தாலும் வருகிற தேவன் அவர். ಯಾವ ಸಮಯದಲ್ಲಾದರೂ ಕರೆದರೂ ಬರ್ತಾರೆ. இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் சொல்லுவார்கள், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಜನರು ಹೇಳ್ತಾರೆ, எங்க தேவரு இந்த டைம்ல தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ದೇವರು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சில பேர் பார்த்துருக்கீங்களா, அந்த கல்யாண கார்டுல வந்து டைம் போட்டிருப்பாங்க. ಕೆಲವರು ನೋಡ್ತೀರಾ, ಮದುವೆ ಕಾರ್ಡಲ್ಲಿ ಸಮಯವನ್ನು ಹಾಕಿರ್ತಾರೆ. கரெக்டா விடிய காலம் 5:35 5:45 அப்படின்னு போட்டிருப்பாங்க. 5:35 40:35 ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அந்த நேரத்துல தான் தாலி கட்டணும், ಆ ಸಮಯದಲ್ಲೇ ತಾಳಿ ಕಟ್ಟಬೇಕು, அந்த நேரத்துல தான் மங்களகான வேலை செய்யணும், ಆವಾಗಲೇ ಮಂಗಳದಾರ ಮಾಡಬೇಕು. இப்படி அநேக காரியங்கள் பாத்தீங்கன்னா ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನೋಡುವಾಗ ஜனங்கள் யோசிக்கிறதெல்லாம் வந்து தெய்வத்தை, அவர்களுடைய தெய்வத்தை ஒரு டைமுக்குள்ள தான் செயல்படும் என்று நினைக்கிறார்கள். ಎಲ್ಲರೂ ಅವ್ರು ಯೋಚನೆ ನೋಡಿ ಎಲ್ಲ ಸಮಯದ ಕುರಿತವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಅನ್ಕೊಂತಾರೆ. ஆனால் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படி அல்ல. ಆದ್ರೆ ನೀನು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಹಾಗಲ್ಲ. அவர் எங்கிருந்து அழைத்தாலும் எந்த நேரத்தில் அழைத்தாலும் வருகிற தேவன் அவர். ಎಲ್ಲಿಂದ ಕರೆದ್ರು ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಕರೆದು ಬರುವ ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்கிருந்து அழைத்தாலும் வருகிற தேவன் அவர். ಎಲ್ಲಿಂದ ಕರೆದ್ರು ಬರುವ ದೇವರು. அதான் சொன்னேன், சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. ಅದಕ್ಕೆ ಹೇಳಿದೆ, ಸ್ಥಿತಿಗತಿ ನೋಡಬೇಡ. உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்காத, ನಿನ್ನ ಸುತ್ತಿರುವ ಜನರನ್ನು ನೋಡಬೇಡ. இயேசுவை நோக்கி பார். ಯೇಸುವನ್ನ ನೋಡು. இயேசுவை நோக்கி பார். ಯೇಸುವನ್ನ ನೋಡು. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, ಅಬ್ರಹಾಮನ ಜೀವನದಲ್ಲಿ அவருடைய மனைவியாகிய சாராளுக்கு ಅವರ ಹೆಂಡತಿ ಅಂತ ಸಾರಾಳು கர்த்தர் ஒரு மகனை கொடுத்தார். ಕರ್ತೃದ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟರು. அவர் மகனை கொடுக்கும்போது ಆ ಮಗನನ್ನು ಕೊಡುವಾಗ ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை சாராளுக்குள்ள இருந்தது. ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದೆ ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಾರಾಳ ಒಳಗಡೆ ಇತ್ತು. காரணம் என்னன்னா, ಕಾರಣವೇನೆಂದರೆ, ஒன்னு கர்த்தர் கொடுக்கிற வாக்குறுதி ஒரு நாள் அவர் மறந்து போவதில்லை. ಒಂದು ಮೊದಲನೇದು ಕರ್ತನು ಕೊಡುವಂತ ವಾಗ್ದಾನ ಮರೆತು ಹೋಗೋದಿಲ್ಲ. இந்த சாராளுடைய வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததென்றால், ಸಾರಾಳ ಜೀವನದಲ್ಲಿ ಏಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಬಂತು? அவளுடைய வாழ்க்கையில, ಅವಳ ಜೀವನದಲ್ಲಿ வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತಿದೆ, அவள் வயது சென்றவளாய் இருந்தாள் என்று. வயசாயிடுச்சு, ಅವರಿಗೆ ವಯಸ್ಸಾಗೋಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. அவளுடைய வாழ்க்கையில 3 காரியங்கள், ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯಗಳು இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையிலே அவள் இருந்து கொண்டிருந்தாள். ಪ್ರಕೃತಿಗೆ ದಾಟಿ ಇರುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವರು ಇದ್ದಾರೆ. இந்த சாராள், ಈ ಸಾರಳು இந்த 3 காரியங்களை அவள் நினைவிலே கொண்டு வந்து, ಈ 3 ಕಾರ್ಯಗಳು ಅವಳ ಜ್ಞಾಪಕ ಕರೆತಂದು இயேசுவை நம்பல. ಯೇಸುವೈ ನಂಬಿಲ್ಲ. என்ன காரியம்னா, ಏ ಕಾರ್ಯ ಅಂದ್ರೆ, ಒಂದು வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, அவள் வயது சென்றவளாய் இருந்தாள் என்று. ಅವಳಿಗೆ ಪ್ರಾಯವು ಆಗೋಗಿತ್ತು. ಎರಡನೇದು, சாராளுடைய வாழ்க்கையில, ಸಾರಳ ಜೀವನದಲ್ಲಿ அவளுக்கு இயற்கையாய் இருக்கக்கூடிய, மாதந்தோறும் இருக்கக்கூடிய அந்த வழிபாடு நின்று போனது என்று வேதம் சொல்லுகிறது. ಪ್ರಕೃತಿ ರೀತಿಯಾಗಿ ಇರುವಂತ ಆ ಒಂದು ಗರ್ಭಧಾರವು ನಿಂತು ಹೋಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. மூன்றாவது காரியம், ಮೂರನೇ ಕಾರ್ಯ, அவள் பிள்ளை பெறுவதற்கு கர்ப்பம் தகுதியே இல்லை என்று. ಅವಳ ಮಗಳು ಎತ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಗರ್ಭಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இந்த காலத்துல, ಈ ಕಾಲದಲ್ಲಿ ஒரு 35 வயசு தாண்டி போயிட்டாலே நம்ம எத்தனை பேர் யோசிக்கிறோம் இல்லையா? 35 ವರ್ಷ ಆಗೋದ್ಮೇಲೆ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀವಿ, நமக்கு பிள்ளை கிடைக்குமா, ನನಗೆ ಮಗು ಸಿಗತ್ತಾ, எப்படியாவது எங்கேயாவது போய் மெடிசின் எடுத்துடலாமா, இல்ல எந்த வைத்தியரை பார்த்துடலாமான்னு சொல்லி தாகத்தோடு அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். ಹೇಗಾದ್ರೂ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗಿ ನಾವು ಒಂದು ಮೆಡಿಸಿನ್ ತಗೊಂಡು ನಾವು ಮಗುವನ್ನು ಎತ್ಕೋಬೇಕೆಂಬ ದಾಹದಿಂದ ಇರುವಂತ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. அப்ப ஆவியான தேவன் ಆದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ஒரு ದೇವರು பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கும் பொழுது, ನಿನ್ಗೋಸ್ಕರ ಒಂದು ಮಗುಗೋಸ್ಕರ ವಾಗ್ದಾನ ಮಾಡುವಾಗ, அந்த பிள்ளைகள் நாம் சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்க கூடாது. ಅವ್ರು ಸುತ್ತಿರುವಂತ ಆ ಸ್ಥಿತಿಗತಿಯನ್ನು ನೋಡಕ್ ಹೋಗಬಾರ್ದು. சாராளுக்கு ஆபிரகாம் மூலமாய் கர்த்தர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார்.
ಸಾರಾಳಿಗೆ ಅಬ್ರಹಾಮನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರೊಂದು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟರು. வாக்குறுதியை பெற்றுக்கொண்ட சாராள் யோசிக்கிறாள். ಆ ವಾಗ್ದಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ ಸಾರಾಳು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ. இந்த மூன்று காரியங்கள் அவள் மனதிலே ஓடுகிறது. ಈ ಮೂರು ಕಾರ್ಯಗಳು ಅವರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇದೆ. இந்த மூன்று காரியங்களை பார்த்த சாராள், ಈ ಮೂರು ಕಾರ್ಯಗಳು ನೋಡಿದಂತ ಸಾರಳು என்ன செய்தாலும் தெரியுமா? ಏನ್ ಮಾಡಲು ಗೊತ್ತಾ? அவ அப்படியே சிரிச்சாலாம் மனசுக்குள்ள. ಮನಸ್ಸೊಳಗಡೆ ಹಾಗೆ ನಗದಲು. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳಿದ್ರು, சாராளே, ಸಾರಳೇ, உனக்கு ஒரு குழந்தையை நான் கொடுக்க போகிறேன், உனக்கு ஒரு குழந்தை உண்டாயிருக்கும் என்று சொல்றாரு. ಮಗುವನ್ನ ಕೊಡ್ತು, ನಿನ್ನ ಮಗು ಉಂಟಾಗತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது சென்றவராக இருந்தார்கள். ಅಬ್ರಹಾಮನಿಗೂ ಸಾರಳಿಗೂ ಪ್ರಾಯ ಮುಗ್ದೋಗಿದವರಾಗಿದ್ರು. இந்த ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನಿನಗೆ ಮಗು ಹುಟ್ಟತ್ತೆಂಬುದಾಗಿ. இந்த காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமா தான் சாராள் யோசித்து சூழலை பார்த்து சிரிக்கிறாள். அவள் ಈ ಕಾರ್ಯವು ಪ್ರಕೃತಿಗೆ ದಾಟಿ ಹೋಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಗುತ್ತಿದ್ದಾಳೆ. ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். ಅದಕ್ಕೆ ಕರ್ತನ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, சாராளே, ಸಾರಳೇ, நீ எதற்காக சிரிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ನೀನೇನಕ್ಕೋಸ್ಕರ ನಗುತ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತು. ஆனால் இன்றைக்கு உன்னை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ಇವತ್ತು ನಾನು ನಿನ್ನ ನೋಡಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಿದ್ದೆ ಎಂಬುದಾಗಿ எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 10வது வசனம். ಆದಿಕಾಂಡ 18 ವಾಕ್ಯ. அப்பொழுது அவர் நிச்சயமாய் திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று. சாராள் அவருக்கு பின்புறமாய் கேட்டு கொண்டிருந்தாள். ஆபிரகாம் சாராளும். ஹல்லேலூயா. ஒரு ஆள் கன்னடத்தில் வாசிங்க. 18:10. ಇದೇ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ತಪ್ಪದೆ ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತೇನೆ, ಬರುವಾಗ ಸಾರಾಳಿಗೆ ಅಂದನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, சாராளுக்கு கர்த்தர் ஆபிரகாம் மூலமாய் சொல்லுகிறார், கர்த்தர் அப்ரஹாம் மூலமாக நான் திரும்ப வரும்பொழுது, நான் திரும்பி வருவாக உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯಾದ ಸಾರಾಳಿಗೆ ಒಬ್ಬ ಮಗನು ಇರ್ತಾನೆ. ஆனால் கர்த்தர் சொல்லும்போது, ಅದ ಕರ್ತರು ಹೇಳುವಾಗ அவளுக்கு இருக்க எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து அவள் சிரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ದೇವರು ಹೇಳುವಾಗ ಅವರು ಇರುವಂತ ಎಲ್ಲ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ ಅವಳು ನಗಿದ್ಲು ಎಂಬುದಾಗಿ ನಾವು. ஆனால் நம்முடைய கர்த்தர் வாக்குறுதியை கொடுத்துட்டார்னா வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தேவன். ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ರೆ ವಾಗ್ದಾನ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. வாக்குறுதியை கொடுத்தார் என்றால் அவர் நிறைவேற்றுகிற தேவன். அவர் ವಾಗ್ದಾನ ಮಾಡದೆ ಅವರು ನೆರವೇರಿಸುವಂತ ದೇವರು. அந்த வாக்குறுதி உங்களுக்கு என்னென்ன வாக்குறுதி தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் மனசுல வச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. ಏನೆಲ್ಲ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಾರೋ ಅದನ್ನೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ. நம்முடைய தேவன் வாக்குறுதியை கொடுப்பவர் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றி காண்பிக்கிற தேவன். ನಮ್ಮ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡೋ ದೇವರು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅದನ್ನು ನೆರವೇರಿಸಿ ನೋಡಿ ತೋರಿಸುವಂತ ದೇವರಾಗಿದೆ. அதை தான் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்தார். ಹಾಗಾಗಿ ಅಬ್ರಹಾಮನ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಿದ, நான் திரும்ப வரும்பொழுது, நான் ತಿರುಗಿ ಬರುವಾಗ ஆபிரகாமே, ಅಬ್ರಹಾಮೇ, உன்னுடைய மனைவியாகிய சாராளுடைய கரங்களிலே ஒரு குமாரன் இருப்பான் என்று வாக்குறுதி கொடுத்தார். ಸಾರಾಳ ಕೈಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕುಮಾರನ ಇರುತ್ತಾನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. அந்த வாக்குறுதியை கர்த்தர் எப்ப நிறைவேற்றார் தெரியுமா? ಆ ವಾಗ್ದಾನವು ಯಾವಾಗ ನೆರವೇರಿತು? எடுத்து வாசியுங்கள். ஆதியாகம புத்தகம் 21வது அதிகாரம் 21ನೇ ವಾಕ್ಯ, 2வது வசனம் 3வது வசனம். எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்கலாம். 2-3 ಓದಿ. ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த நாளிலே அவளுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. கன்னடத்தில் ஒரு ஆள் வாசிங்க. ಅಬ್ರಹಾಮನು ಸಾರಾಳಲ್ಲಿ ತನ್ನಿಂದ ಹುಟ್ಟಿದ ಮಗನಿಗೆ ಈಸಾಕನೆಂದು ಹೆಸರಿಟ್ಟು
ஹalleluya. Hallelujah. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் அவர். ಅವರು ಹೇಳೋದನ್ನ ನೆರವೇರಿಸುವಂತ ದೇವರು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, உங்களுக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದನ್ನ ಅದಕ್ಕೆ ದೇವರು உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். ನಿಮಗೆ ಹೇಳಿದ ದೇವರು ನೆರವೇರಿಸ್ತಾನೆ. நீங்க சொல்லும் பொழுது விசுவாசத்தோட சொல்லுங்க, உங்களுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ನೀವು ಹೇಳುವಾಗ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಹೇಳಿ, ஹalleluya. ಅವರು ನೆರವೇರಿಸ್ತಾರೆ. சாராளுக்கு குழந்தையை கொடுத்த தேவன் உங்களை வாக்கிலும் அதே செய்வார் அவர். ಸಾರಾಳಿಗೆ ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೂಡ ಅದೇ ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya. இயேசுவால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ಯೇಸು ಕೈಯಲ್ಲಿ ಆಗದಂತ ಕಾರ್ಯ ಒಂದು ಇಲ್ಲ. சாராள் முதிர்ந்த வயதான போதும் கூட அவருடைய கர்ப்பத்துக்குள்ளாக ஒரு குழந்தையை வைக்க முடியும் என்றால், ಸಾರಳು ಮುತ್ತುವಂತ ಒಂದು ಮುತ್ತಿಗೆ ಆಗಿದ್ರು ಕೂಡ ಗರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಮಗುವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಆಗದಿರಂತ ಒಂದು ಇಲ್ಲ. இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ಯೇಸು ಕೈಯಲ್ಲಿ ಆಗದಿರಂತ ಒಂದು ಇಲ್ಲ. அதான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று. ಯೇಸು ಕೈಯಲ್ಲಿ ಆಗದಿರಂತ 18வது ஆதியாகமம் 18 4வது வசனத்தை படிங்க. 18 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. 18 4வது வசனம். 18 4. ஆ ஆ ஆ ம் 18 4. 18 4. ம் ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. தேவன் ஒரு மனுஷனுக்கு வாக்குறுதியை கொடுத்தார் என்றால் அவர் நிறைவேற்றுகிற தேவன் அவர். ದೇವರು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ನೆರವೇರಿಸುವಂತ ದೇವರು ಅವರು. என்ன வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தாரோ, ಯಾವ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಅವರು ಕೊಟ್ಟರು, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவர். ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆರವೇರಿಸೋದಕ್ಕೆ ಅವರು ಉನ್ನತರು. இன்றைக்கு அதற்காகத்தான் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ಇವತ್ತು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. என்ன வாக்குறுதி உனக்கு கொடுத்தாரோ, ಯಾವ ವಾಗ್ದಾನ ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟರು, அந்த வாக்குறுதியை அவருடைய கரத்திலிருந்து நிறைவேறிய ஆகும். ಆ ವಾಗ್ದಾನ ಅವರ ಕರದಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತೀರಾ? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? அந்த வாக்குறுதியை நீங்கள் வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது ಆ ವಾಗ್ದಾನವನ್ನು ಇಟ್ಟು ಒಂದೊಂದು ದಿವಸ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறவராய் இறங்கி வருவார். ಕರ್ತರು ಅದನ್ನು ನೆರವೇರಿಸೋದಕ್ಕೆ ಬರುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசுவால் ஆகாத காரியம் ಯೇಸುವಿಂದ ಆಗದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯ ಒಂದು ಇಲ್ಲ. சத்தமா சொல்லுங்களா, இயேசுவால் ஆகாத காரியம். ಯೇಸುವಿಂದ ಆಗದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯ. அதான் ஒரு பாடல் அழகாய் சொல்லுகிறது, ನಿನ್ನಿಂದಾಗಾದ ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ನಿನ್ನಿಂದಾಗಾದ ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ಇದುವರೆಗೂ ನನ್னை ನಡೆಸಿದ ಎಬಿನೇಸರ್ ನೀನೇನಯ್ಯ. ಇದುವರೆಗೂ ನನ್னை ನಡೆಸಿದ ಎಬಿನೇಸರ್ ನೀನೇನಯ್ಯ. ஹalleluya. சூழ்நிலைகளை பார்த்து அன்றைக்கு சாராள் சிரித்தாளாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் வரும் பொழுது உன்னுடைய கரத்தில் ஒரு குழந்தை இருக்கும் என்று. ನೋಡಿ ಸಾರಾಳ್ ನಗಿದ್ಲು. ಆ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ನಾನು ಮತ್ತೆ ಬರುವಾಗ ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒಂದು ಮಗುವನ್ನು ನೋಡ್ತೀನಿ. அந்த சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றி தேவன் காண்பித்தார். ಹೇಳಂತ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನವು ನೆರವೇರಿಸುವಂತ ದೇವರು. அதே போல ಅದೇ ತರ வேதத்திலே இன்னும் ஒரு மனுஷன் இருக்கிறான். ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದಾರೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ. எவிரு என்கிற ஒரு ಹೆಬರು ಎಂಬ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ, ஒரு மனுஷன் இருக்கிறான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದಾನೆ. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ಅವನ ಕುರಿತವಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಿದೆ, அவன் தேவாலயத்திலே ஒரு தலைவனாய் இருக்கிறான் என்று. ಅವನು ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಅಧಿಕಾರಿಯಾಗಿದ್ದಾನೆ. அவன் செல்வந்தன் என்று வேதம் சொல்லுகிறது. ಅವನು ಧನವಂತನೆಂಬುದಾಗಿ ವೇದ ಹೇಳ್ತಿದೆ. ஒரு நாள் அந்த தேவாலய தலைவனுடைய எவீருவின் மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. ಆ ಹೆಬ್ರಿಯನ ಮಗಳಿಗೆ ಒಂದು ದಿವಸ ಅಸ್ವಸ್ಥಳಾಗ್ತಾಳೆ. அவன் உடம்பு சரியில்லாத போகிற நேரத்தில் ಅವಳು ಸುಖವಿಲ್ಲದಂತ ಸಮಯದಲ್ಲಿ இயேசு அந்த பாலஸ்தீன தேசத்துக்குள்ளாக வருகிறார் என்பதை அறிகிறான். ಪಾಲಸ್ತೀನ ದೇಶದಲ್ಲಿ ಯೇಸು ಪ್ರವೇಶ ಮಾಡ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಂತಾನೆ. இயேசு வருகிறார்னு அறிந்தவுடனே, ಯೇಸು ಬರ್ತಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಾದ ತಕ್ಷಣವೇ இந்த எவீருக்குள்ளாக ஒரு விசுவாசம் என்னன்னா, ಎಬಿನ ಒಳಗಡೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಏನಂದ್ರೆ, இயேசு எங்கெல்லாம்
அவர் ஜெபிக்கிறாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கிறது. ಯೇಸು ಎಲ್ಲೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ಅದ್ಭುತ ನಡೀತಿದೆ. என்னுடைய மகள் எவ்வளவோ பணம் செலவு பண்ணியும் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லையே. ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಎಷ್ಟು ಹಣ ನಾನು ಖರ್ಚು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅವಳಿಗೆ ಸ್ವಸ್ಥತೆ ಉಂಟಾಗಿಲ್ಲ. ஏன் நாம் இயேசுவிடம் செல்லக்கூடாது என்கிற ஒரு தாகத்தை, ನಾನು ಯೇಸುವೊಂದಿಗೆ ಹೋಗಬಾರದು ಎಂಬ ದಾಹ ಅವನಲ್ಲಿ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த எபிரோ அவனால எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் செய்ய முடியும். ಎಬಿಲೋನಿಗೆ ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಏನು ಬೇಕಾದರೂ ಮಾಡಬಹುದು ಲೋಕದಲ್ಲಿ. வேதம் சொல்லுது அவன் ஒரு பெரிய செல்வந்தன் என்று. ವೇದ ಹೇಳ್ತಿದೆ ಅವನು ತುಂಬಾ ಸಾಹುಕಾರ ಎಂಬುದಾಗಿ. அந்த செல்வந்தனுக்கு எல்லா வசதியும் எல்லா காரியங்களும் அவனுக்கு தெரியும். ಆ ಧನವಂತನಿಗೆ ಎಲ್ಲ ಸೌಕರ್ಯವೂ ಅವನಿಗಿದೆ. எல்லா உதவிகளும் செய்வதற்கும் ஜனங்கள் இருந்திருப்பார்கள். ಎಲ್ಲ ಸಹಾಯ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಜನ ಉಂಟು ಅವನಿಗೆ. ஆனால் அவள் தன்னுடைய மகளுக்கு உடம்பு சரியில்லாம வியாதியோடு வரும் பொழுது எல்லா பணத்தை செலவு பண்ணியும் அதை சரி பண்ண முடியாத சூழ்நிலையில் உட்கார்ந்திருக்கிறார். ಮಗನಿಗೆ ಅವಳ ಮಗಳಿಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಸಮಸ್ಯೆ ಬರುವಾಗ ಎಲ್ಲ ಕಾಸು ಖರ್ಚು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅವನಿಗೆ ಸ್ವಸ್ಥತೆ ಸಿಗಲಿಲ್ಲ. இப்போ ஒரு முடிவு பண்ணுறான், இந்த இயேசுவை தேடி நாம் போயிடலாம். ಈಗ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತಗೊಂಡ ಯೇಸುವನ್ನ ಹುಡುಕಿ ನಾವು. இயேசு அந்த ஏரியாவுக்கு வருகிறார். ಯೇಸು ಆ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. வரும் பொழுது இந்த எபிரு இயேசுவோடு போய் கேட்கிறாரு. ಈ ಎಬ್ರು ಯೇಸುವೊಂದಿಗೆ ಹೋಗಿ ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, என்னுடைய மகள் உடம்பு சரியில்லாம வியாதிப்பட்டிருக்கிறாள், ನನ್ನ ಮಗಳು ಅಸ್ವಸ್ಥಳಾಗಿ ರೋಗದಿಂದ ಇದ್ದಾಳೆ, நீங்க வந்து ஜெபிச்சீங்கன்னா என் பிள்ளை சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ನೀವು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ನನ್ನ ಮಗಳು ಸುಖ ಉಂಟಾಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. இப்போ இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ಅವರಿಬ್ರು ಸಂಭಾಷಣೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. பேசிட்டு இருக்கும் பொழுது ಸಂಭಾಷಣೆ ಮಾಡ್ತಿರುವಾಗಲೇ எவிர்க வீட்டுக்குள்ளால வியாதியோடு படுத்திருந்த அந்த சகோதரி கூடவே இருந்த ஜனங்கள்ல ரெண்டு வேலைக்காரன் ஓடி வருகிறான். ಯಾರು ಆ ಮಗುವೊಂದಿಗೆ ಅಸ್ವಸ್ಥಲಾಗಿದ್ದರು ಅಂತ ಮಗುವೊಂದಿಗೆ ಇಬ್ಬರು ಜನರು ಇದ್ದರು, ಅದರಲ್ಲಿ ಓಡಿ ಬರ್ತಿದ್ದಾರೆ. எவிரை பார்த்து சொல்றாங்க, ಎಬ್ರನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, எவிரே, உன் பிள்ளை செத்து போச்சுப்பா, ಎಬ್ರೇ, ನಿನ್ನ ಮಗಳು ಸತ್ತೋದಲು, நீ திரும்ப திரும்ப இயேசுவை கூப்பிடாத, ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಯೇಸುವನ್ನ ಕರಿಬೇಡ, அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத, ಅವ್ರಿಗೆ ಒತ್ತಾಯ ಮಾಡಬೇಡ, அவரை ரொம்ப கட்டாயப்படுத்தாத, ತುಂಬಾ ಹಿಂಸೆ ಕೊಡಬೇಡ, ஏன்னா உன் பிள்ளை ಯಾಕಂದ್ರೆ ನಿನ್ನ செத்து ಮಗು போச்சு, ಸತ್ತೋದಲು, செத்து போச்சு. ಸತ್ತೋದಲು. நீ அவரை நீ வருத்தப்பட்டு கூப்பிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ನೀನು ಅವರನ್ನ ಕರೆದು ನೋವು ಪಟ್ಟು ಕರೆದು ಒಂದು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. உன் பிள்ளை மரித்து போனதுங்கிற செய்தியை எவிர் கேட்கிறான். ಎಬ್ರು ತನ್ನ ಮಗಳು ಸತ್ತೋಯ್ತು ಎಂಬ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ. இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்துல ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ இயேசு இடைபடுகிறார். ಯೇಸು ಬರ್ತಿದ್ದಾರೆ. இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, வேலைக்காரன் சொல்றான், எபிருவே, உன் பிள்ளை செத்து போச்சுப்பா அப்படின்ட்டு. ಮಗಳು ಸತ್ತೋದಲು ಅಷ್ಟೇ. இப்ப இயேசு இடையில வந்து சொல்றாரு, ಯೇಸು ಬಂದು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அவங்க ரெண்டு பேரையும் ಸಂಭಾಷಣೆயை ಕಟ್ பண்றாரு. ಅವರಿಬ್ಬರ ಸಂಭಾಷಣೆಯನ್ನ ಕಟ್ ಮಾಡಿದ್ರು. என்ன சொன்னார் தெரியுமா? ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? எபிருவே, ಎಬ್ರುವೇ, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, ನೀ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿರು, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. ವಿಶ್ವಾಸದಿಂದ ಇರು. உன்கிட்ட வந்து சொன்னான் பத்தியா, ನಿನ್ನ ಹತ್ರ ಬಂದು ಹೇಳಿದನಲ್ಲವೇ, அந்த செய்தியை குறித்து நீ கலங்காத, ಆ ಸಂದೇಶ ಕುರಿತವಾಗಿ ನೀನು ಕಲಗೊಳ್ಳಬೇಡ, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, ನೀನು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಇರು, உன் பிள்ளை செத்தாலும் பிழைக்கும் என்று. ನಿನ್ನ ಮಗು ಸತ್ತೋದ್ರು ಬದುಕತ್ತೆ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. எவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ಈ ಹೆಬ್ರಿಗೆ ಹೇಗಿರಬೇಕು ಯೋಚನೆ ಮಾಡಿ. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೂಡ ஏதோ ஒரு சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி இனி முடிந்து போகும் என்று சொல்கிற வருகிற நேரம் வரும். ನಿಮ್ಮನ್ನ ಇಕ್ಕಟ್ಟಿಗೆ ತಗೊಂಡ್ಬಂದಿದ್ದು ಮುಗಿದೋಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, இதுக்கு மேல உங்களால நீ வாழ முடியாது, ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ನೀನು ಜೀವಿಸೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, இதுக்கு மேல இனி ஒரு வாய்ப்பு இல்லை, ಇದರ ಮೇಲೆ ನೀನು ಜೀವಿಸೋದಕ್ಕೆ ಯಾವ ಒಂದು ಅವಕಾಶವಿಲ್ಲ, இதுதான் கடைசி சான்ஸ் என்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ಇದೇ ಕಡೆ ಭಾಗ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಅವಶ್ಯಕತೆ ಇರಬಹುದು. எவிருக்கும் அந்த வேலைக்காரன் செல்லும் பொழுது அப்படிதான் இருந்திருக்கும். ಎಬ್ರಿಗೆ வேலை ಕೆಲಸಗಾರರು ಹೇಳಿದಾಗ ಹಾಗೆ ಇತ್ತು. அவன் ஆசையோடு இருந்த மகள் செத்து விட்டாள் என்று சொல்லும் பொழுது, ಅವನ ಆಸೆಯಿಂದ ಮಗಳು ಸತ್ತೋದ್ಲು ಎಂಬುದಾಗಿ அவனுடைய மனம் உடைந்து போகிற நேரம் வரும் பொழுது, ಅವನ ಮನಸ್ಸು ಒಡೆದುವಂತ ಸಮಯ ಬಂದಾಗ கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, பயப்படாதே எவிருவே, ಭಯಪಡಬೇಡ ಎಬ್ರುವೆ, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று. ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರು. எடுத்து வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் ಮಾರ್ಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ 36வது வசனத்தை வாசிங்க ஒரு ஆளு. 36. அவர்கள் சொன்ன வார்த்தையை, எவர்கள் சொன்ன வார்த்தையை? ಅವರು ಹೇಳಿದಂತ ಮಾತು, வேலைக்காரர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டபோது, ಕೆಲಸದವರ ಮಾತು ಯೇಸು ಕೇಳಿದಾಗ, ஜெப ஆலய தலைவனாகிய எவீருவை நோக்கி, ಸಭೆಯ ಅಧಿಕಾರಿಯನ್ನು ನೋಡಿ, பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, விசுவாசம் உள்ளவனாயிரு, ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರು. அல்லேலூயா. ಕನ್ನಡದಲ್ಲಿ ஒரு ஆள் படிங்க. அவர் ಮಾಡಿದ ಮಾತನ್ನು
ಸಭಾ ಮಂದಿರಿಗೆ ಅಧಿಕಾರಿಯಾಗಿಯ ಎವಿರ್ನ ನೋಡಿ ಅಂಚಬೇಡ, ನಂಬಿಕೆ ಆ? ಅಂಚಬೇಡ, ನಂಬಿಕೆ ಮಾತ್ರ ಇರ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿದನು. ஹalleluya. உங்க பக்கத்திலையும் பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க. நீ பயப்படಬೇಡಿ. உங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡಿ. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. ಈಗಿರುವಂತ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡ. நம்பிக்கை உள்ளவனாயிரு. ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன நடந்து தெரியுமா? ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ ಗೊತ್ತಾ? எவீரு கிட்ட வந்த செய்தி ಎಬ್ರು ಹತ್ರ ಬಂದಂತ ಸಂದೇಶ அவனை பயப்படுத்தும்படியாய் துக்கப்படுத்தும்படியாய் இருந்தது. ಅವನ ಭಯಪಡಿಸೋ ತರ, ಅವನ ದುಃಖಪಡಿಸೋ ತರ ಇತ್ತು. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எவீருவே நீ பயப்படாதே, ದೇವರು ಹೇಳ್ತೀನಿ ಭಯಪಡಬೇಡ, நீ நம்பிக்கை உள்ளவனாயிரு. ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರು. ஏனென்றால் ಯಾಕಂದ್ರೆ இயேசுவால காலத்தையும் சூழ்நிலையும் மாற்ற முடியும். ಯೇಸುವಿನ ಎಲ್ಲ ಕಾಲ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕಾಗತ್ತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப இயேசு சொல்றாரு, எவீரு ಯೇಸು ಹೇಳಿದ, ಎಬ್ರು வாப்பா நம்ம வீட்டுக்கு போலாம், ಬಾ, ನಾನು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗೋಣ. நான் உன் வீட்டுக்கு வருகிறேன், ನಾನು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ வா ಬರ್ತೀನಿ. வீட்டுக்கு போலாம். ಬಾ ಮನೆಗೆ நீ ಹೋಗೋಣ. விசுவாசத்தை விட்டுறாத. ನೀನು ವಿಶ್ವಾಸದಿಂದ உன் பிள்ளை செத்து போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? ನಿನ್ನ ಮಗಳು ಸತ್ತೋದ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, விசுவாசத்தை விட்டுறாத, ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬಿಡಬೇಡ. நம்பிக்கையோடு வா நம்ம சேர்ந்து போலாம்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. ಬಾ, ನಾವು ಸೇರಿ ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன செய்தார் தெரியுமா? ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾ? அந்த வீட்டுக்குள்ள போகும் பொழுது ಮನೆಯೊಳಗೆ ಹೋಗುವಾಗ செத்த வீடு எப்படி இருக்கும்? ಸತ್ತ ಮನೆ ಹೇಗಿರುತ್ತೆ, ಹೆಣದ ಮನೆ ಹೇಗಿರುತ್ತೆ? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? கண்ணீரோட ஒரு கூட்டம் இருந்து ஓன்னு ஒப்பார் வைக்கும், ಎಲ್ಲರೂ ಅಳುತ್ತಾ, ஒரு கூட்டம் அந்த பிள்ளைய பத்தி உள்ளதெல்லாம் சொல்லி சொல்லி அழும், ಇನ್ನೊಂದು ಗುಂಪು ಆ ಮಗು ಹೇಳಿದಂತ ಎಲ್ಲ ಕಾರಿಗೆ ಹೇಳಿ ಹೇಳಿ ಅಳ್ತಾರೆ. இப்படி எல்லாம் அழுதுட்டு இருந்த கும்பல் எல்லாம் பார்த்து சொன்னாரு, ಅಳುವಂತ ಗುಂಪನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, ஏய் இதெல்லாம் அழுகிற கூட்டம்பா, எல்லாம் தூக்கி வெளியே போடு அப்படின்னாரு. ಏಯ್ ಅಳುವಂತ ಗುಂಪನ್ನು ತೆಗೆದು ಆಚೆ ಹಾಕು. இந்த அழுகிற கூட்டம் நம்ம கூட வேண்டாம், ಈ ಅಳುವಂತ ಗುಂಪು ನಮಗೆ ಬೇಡ. இதெல்லாம் விசுவாசம் இல்லாத கூட்டம், ಇದೆಲ್ಲ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದಂತ ಗುಂಪು, செத்து போச்சுன்னு நினைக்கிற கூட்டம், இதெல்லாம் ಸತ್ತೋಯ್ತ ಗುಂಪು, செத்த பிறகு பத்தி யோசிக்கிற கூட்டம், இது ಸತ್ತೋದ ನಂತರ செத்தாலும் எழுப்புகிற இயேசு உண்டு என்று விசுவாசிக்கிற கூட்டம் இல்ல. ಸತ್ತ ಮೇಲೆ ಎಬ್ಬರಿಸೋ ಯೇಸು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇಸುವಂತ ಕೂಟವಿಲ್ಲ. இந்த அழுகிற கூட்டத்தை எல்லாம் வெளியே போற சொல்லுன்னு சொல்லி அனுப்பி விட்டார். ಗುಂಪನ್ನ ತೆಗೆದು ಆಚೆ ಕೆಲಸ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அழுத கூட்டத்தை எல்லாம் வெளியே அனுப்பிச்சு ಅಳುವಂತ ಗುಂಪನ್ನ ಆಚೆ ಕಳಿಸಿ அவர் என்ன செய்தார் தெரியுமா? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? செத்து போன அந்த பிள்ளையோட கரத்தை பிடிச்சார். ಸತ್ತು ಹೋದಂತ ಮಗಳನ ಕರವನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡ್ರು. கரத்தை பிடிச்சு ಕರವನ್ನ ಹಿಡಿದು அந்த பிள்ளையை தூக்கி நிறுத்தி ஜீவனுள்ள ஒரு பிள்ளையாய் மாற்றினார். ಆ ಮಗುವನ್ನ ಎಬ್ಬಿಸಿ ನಿಲ್ಲಿಸಿ ಜೀವವುಳ್ಳ ಮಗುವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ರು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இயேசு அவர் கரங்களை பிடித்து எழுப்பி நடக்க வைத்து ஜீவனுள்ள ஒரு உடலாய் மாற்றினார் என்று. ಕರವನ್ನ ಹಿಡಿದು ಎಬ್ಬಿ ನಿಲ್ಲಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 41வது வசனத்தை எடுத்து வாசிங்க. பிள்ளையின் கையை பிடித்து விழித்தாகுமி என்றால் அதற்கு சிறு பிள்ளையே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் அர்த்தமாம். அடுத்த வசனம், உடனே அந்த சிறு பிள்ளை எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ள சிறு பிள்ளையா இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். கன்னடத்தில் வாசிங்க. தலித்தாக்கும் ಎಂದನು ಆ ಮಾತಿಗೆ ಅಮ್ಮಣಿ ಸರಿ ஏதோ ஒரு ಅರ್ಥ. ಕೂಡಲೇ ಆ ಹುಡುಗಿ ಎದ್ದು ನಡೆದಾಡಿದಾಳು. ಅವளுக்கு 12 ವರ್ಷ ವಯಸ್ಸು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ஹalleluya ஹalleluya. ಯೇಸುங்க என்ன பண்றாரு? ಯೇಸು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, என்ன பண்றாரு? ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? கையை பிடிச்சி ಕೈ ಹಿಡಿದು எந்த பிள்ளைய? ಯಾವ ಮಗುವನ್ನ? எந்த பிள்ளைய? செத்த பிள்ளைய, ಸತ್ತು ಅಂತ ಮಗುವನ್ನ கையை பிடிச்சு தூக்குறாரு. இப்போ ಕೈ ಹಿಡಿದು ಎತ್ತಿದ್ದಾರೆ. இப்ப யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. எல்லாம் அழுதுட்டு இருந்த துக்கப்பட்டிருந்த நேரத்துல, ಎಲ್ಲ ಅಳುವಾಗ ದುಃಖದ ಸಮಯದಲ್ಲಿ இந்த பிள்ளைய கையை பிடிச்சு தூக்கி எழுப்பி நடக்க வைக்கிறாரு. ಈ ಮಗುವನ್ನ ಹಿಡಿದು ಕೈ ಹಿಡಿದು வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಿದೆ, சுத்தி இருந்த எல்லா ஜனங்களும்
பிரமித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ಸುತ್ತಿರುವ ಜನರೆಲ್ಲರೂ ಆಶ್ಚರ್ಯಪಡುವುದೆಂಬುದನ್ನು ನೋಡ್ತಾರೆ. எல்லாரும் ஆச்சரியப்படும்படியான காரியத்தை செய்தார். ಎಲ್ಲರೂ ಆಶ್ಚರ್ಯಪಡುವ ಕಾರ್ಯವು ಮಾಡಿದೆಂಬುದನ್ನು ನೋಡ್ತಾರೆ. அன்பு தேவஜனமே, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, உன்னுடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலை மாறினாலும் சரி, ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವ ಸ್ಥಿತಿ ಬದಲಾದರೂ ஒருவேளை உனக்கு கடன் பிரச்சனையில மாட்டி நீ எப்படி வருவதென்று தெரியாமல் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಸಾಲ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಸಿಗಾಕೊಂಡು ಹೇಗೆ ಆಚೆ ಬರೋದೆಂಬುದನ್ನು ನೀನು ನೆನೆಸಬಹುದು. இல்லை, ஒருவேளை உன்னுடைய இருந்த நல்ல ஜாப் உன்னை விட்டு போயிருக்கலாம். ನಿನ್ನ ಜಾಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿರಬಹುದು. ஒருவேளை உன் குடும்பத்தார் உனக்கு எதிராக எழும்பலாம். ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಿನಗೆ ಎದುರಾಗಿ ಎದ್ದೇಳಬಹುದು. ஒருவேளை நீ நம்பி இருந்த ஜனம், நீ நம்பிக்கை வச்சிருந்த ஜனம் உனக்கு ஆப்போசிட்டாய் வரலாம். ನೀ ನಂಬಿದ ಜನನ ಕೂಡ ನಿನಗೆ ಎದುರಾಗಿ ಬರಬಹುದು. ஒருவேளை உன்னுடைய பிசினஸ் எல்லாமே தரைமட்டமாய் போகலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿನ್ನ ಬಿಸಿನೆಸ್ ಎಲ್ಲ ನೆಲಸಮ ಆಗಬಹುದು. உன்னுடைய ஆகாரத்துக்கு அடுத்த நாள் ஆகாரத்துக்கு காசு இல்லாமல் போகலாம். ಒಂದು ದಿನದ ಊಟಕ್ಕೆ ಕೂಡ ನಿಮಗೆ ಕಾಸಿಲ್ಲದೆ ಇರಬಹುದು. இனி என்னால வாழ முடியுமோ என்கிற ஒரு கேள்விக்குறியோடு நீ உட்கார்ந்திருக்கலாம். ಇನ್ನು ನಾನು ಜೀವಿಸಕ್ಕಾಗತ್ತೋ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಮಾತಲ್ಲಿ ಇನ್ನು ಕೂತಿರಬಹುದು. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உன்னை பார்த்து, ಅದೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, பயப்படாதே, ಕಲವರಬೇಡ, விசுவாசம் உள்ளவளாய் இரு. ವಿಶ್ವಾಸದಿಂದ ಇರು. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ವಿಶ್ವಾಸವರಿಗೆಲ್ಲಾನು விசுவாசிக்கிறவனுக்கு, சத்தமா சொல்லுங்களா, விசுவாசிக்கிறவனுக்கு ನಂಬುವವರಿಗೆ எல்லாம் கூடும். ಎಲ್ಲವೂ ಸೇರುತ್ತೆ. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ವಿಶ್ವಾಸವರಿಗೆ ಎಲ್ಲ ಸೇರುತ್ತೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. உன்னுடைய விசுவாசம் தேவர் மேல உறுதியா இருக்கணும். ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ದೇವರ ಮೇಲೆ ದೃಢವಾಗಿರಬೇಕು. சூழ்நிலையை பற்றி பார்க்காதீங்க. ನಿನ್ನ ಸುದ್ದಿಯನ್ನು ನೋಡಿ. சில நேரம் உங்ககிட்ட ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சபைக்கு போக வேண்டாம்னு ஒண்ணு பேசும். ಭಾನುವಾರ ನೀನು ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಹೋಗಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಮಾತಾಡಬಹುದು. உனக்கு சூழ்நிலை பாத்தீங்கன்னா ನಿನ್ನ ಸ್ಥಿತಿ ನೋಡುವಾಗ சாட்டர்டே வரைக்கும் நல்லா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. ಶನಿವಾರ ಅವೆಲ್ಲ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀರಾ. சண்டே மார்னிங் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ಸಂಡೇ ಅನ್ನುವಾಗ ಸಮಸ್ಯೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளாடி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ಗಂಡ ಹೆಂಡತಿಯರೊಳಗೆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ, தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் உன் குடும்பத்துக்குள்ளே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக தேடி வரும். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಸಮಸ್ಯೆಗಳು ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಹುಡುಕಿ ಬರಬಹುದು. இந்த சூழ்நிலைகளை பார்த்து ಈ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ நீ சபையை விட்டுறாத. ಸಭೆಯನ್ನ ಬಿಡಬೇಡ. உன்னை சுத்தி நடக்கிற பிரச்சனையை பார்த்து ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ ನಡೆಯುವಂತ ಸಮಸ್ಯೆ ನೋಡಿ இயேசுவை விட்டுறாத. ಯೇಸುವನ್ನ ಬಿಡಬೇಡ. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே சூழ்நிலையை பார்த்து. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡ. உன்னுடைய டார்கெட் எல்லாம் இயேசுவை பார்க்க வேண்டும். ನಿನ್ನ ದಾಹವೆಲ್ಲ ಯೇಸು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு என்றால் நான் சபைக்கு போக வேண்டும். ಭಾನುವಾರ ಬಂದ್ರೆ ನಾನು ಸಭೆಗೆ ಹೋಗಬೇಕು. நான் ஆண்டவரோடு பேச வேண்டும். ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡಬೇಕು. அவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. அதுக்கு நான் சபைக்கு போக வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு நீ தேடுகிறவனாய் காணப்பட வேண்டும். ಅದಕ್ಕೆ ನಾನು ಸಭೆಗೆ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆಯಿಂದ ನೀವು ಹುಡುಕಬೇಕು. யார் நீங்கள் அவரை தேடுகிறீர்களோ அவரை கண்டுபிடிப்பீர்கள். ಯಾರೆಲ್ಲ ಅವರನ್ನು ಹುಡುಕೊಂತೀರೋ ಅವರನ್ನು ನೋಡಕ್ಕೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன்னுடைய எதிர்பார்ப்பு நீ வீட்டிலிருந்து வரும் பொழுது, ನೀ ಏನು ಎದುರು ನೋಡಿ ನೀ ಮನೆಯಿಂದ ಬರ್ತೀಯೋ, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுகிறேன், ನಾನು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ದೀನಿ, இன்றைக்கு ஏதாவது ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಹೊಂದಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது ஒரு தகப்பன் தாய் வாழுகிற ஒரு வீடு. இது உங்களுக்கு ಒಂದು ತಂದೆ ತಾಯಿ ಜೀವಿಸುವಂತ ಮನೆ ಇದು. நம்முடைய ஒரு தாய் தந்தையோட வீடு இது. ನಮ್ಮ ಒಂದು ತಾಯಿ ತಂದೆ ಮನೆ ಇದು. இந்த வீட்டுக்குள்ளால சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, நிம்மதி உண்டு, எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் உண்டு. ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇದೆ, ಪ್ರೀತಿ ಇದೆ, ಎಲ್ಲ ಕೊಡುವಂತ ದೇವರಿದ್ದಾರೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வீட்டை மறந்து போகாதீர்கள். ಈ ಮನೆಯನ್ನ ಮರಿಬೇಡಿ. வீட்டிலிருந்து வரும் பொழுதே ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். ஏசப்பா, ನೀವು ಮನೆಯಿಂದ ಬರುವಾಗಲೇ ಒಂದು ಎದುರು ನೋಡಿಕೊಂಡು ಬರಬೇಕು. ஏசப்பா, நான் உம்முடைய ஆலயத்துக்கு வருகிறேன், ಯೇಸುವೇ ನಾನು ನಿಮ್ಮ ಆಲಯಕ್ಕೆ ಬರ್ತಿದ್ದೀನಿ, என் கூட பேசுங்க. நீங்க ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡು. நான் ஜெபிக்கிற எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಬದಲು ಸಿಗಬೇಕು. இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்ப வருகிறேன் என்கிற விசுவாசமும் எதிர்பார்ப்பும் உனக்கு இருக்க வேண்டும். ನಾನು ಇವತ್ತು ಆಶೀರ್ವಾದದಿಂದ ಹಿಂದೆ ತಿರುಗಿ ಬರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿಕೆ ಒಂದು ಎದುರು ನೋಡುವಂತ ಒಂದು ನಿಮಗೆ ಇರಬೇಕು. அப்படிதான் தேவனுடைய வசனத்துல இது பைபிள்ல ஒரு மனுஷன் இருக்கிறான், சகைங்கிற மனுஷன் இருக்கிறான். ಹಾಗೆ ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದಾನೆ. அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே, ಅವನು ಯೇಸು ಕುರಿತವಾಗಿ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ அவனுக்கு மைண்ட் சொல்லுது, மனசுல வருது, ಅವನ ಮನಸ್ಸಿಗೆ ಬರ್ತಿದೆ, இயேசு எப்படிப்பட்டவர் இருப்பாரோ,
ಯೇಸು ಹೇಗಿದ್ದವನು? அவர் என்ன ஹைட்டா இருப்பாரா, ಅವರು ಉದ್ದವಾಗಿದ್ದಾರಾ, வெள்ளையா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா? ಬೆಳ್ಳಗಿದ್ದಾರಾ, ಕಪ್ಪಗಿದ್ದಾರಾ? இவரை எல்லாரும் சொல்றாங்க இயேசு வந்தால் அற்புதம் நடக்கிறது என்று. ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ ಯೇಸು ಬಂದ್ರೆ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. இயேசு அநேக பிள்ளைகளை சுகத்தை அளிக்கிறார்னு சொல்றாங்க. ಯೇಸು ಅನೇಕ ಮಕ್ಕಳನ್ನು ಸ್ವಸ್ಥಪಡಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. இந்த இயேசு எப்படி இருப்பார் என்று அவன் எதிர்பார்த்து காத்திருந்தான். ಯೇಸು ಹೇಗಿದೆ ನೋಡಬೇಕೆಂಬುದು ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದ. திடீரென்று ஜனங்கள் சொல்லுகிறாங்க ದಿಢೀರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಜನರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ இயேசு ಹೆಬ್ಬಗೋಡಿಗೆ வராருன்ட்டு. ಯೇಸು ಹೆಬ್ಬಗೋಡಿಗೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. அப்படி சொன்னோன்னா எல்லா முகத்தையும் பாத்தீங்களா? அது வரைக்கும் எல்லாம் அப்படியே இருந்தோன்னே எபகோடிக்கு வரான்னு சொன்னா அப்படி வராரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடீரென்று செய்தி வருகிறது ದಿಢೀರಂತ ಸಂದೇಶ இயேசு இந்த ஊருக்குள்ள வராருன்ட்டு. ಯೇಸು ಊರೊಳಗೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. இவன் எவ்வளவு தாகத்தோட இருந்தானா தெரியுமா? ಎಷ್ಟು ದಾಹದಿಂದ ಇದ್ರು ಗೊತ್ತಾ? வேதம் அழகா சொல்லுது. ಸತ್ಯವೇದ லூக்கா எழுதின சுவிசேஷம் ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 19வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 19:3. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க ஒரு ஆளு. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். கன்னடத்தில் வாசிங்க. அவனு இயேசு ಎಂತವನೆಂದು ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சவங்க, இந்த சகை வேதம் சொல்லுது அவன் குள்ளமான மனுஷன். ಜಕ್ಕಯ್ಯನು ತುಂಬಾ ಗಿಡ್ಡನು, ஆனால் அவன் பயங்கர செல்வந்தன். ಆದ್ರೆ ತುಂಬಾ ಧನವಂತನು. ஆனா அவனுக்கு ஒரு ஆசை பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவನಲ್ಲಿ ಒಂದು ಆಸೆ ನೋಡಿ, ಯೇಸು ಎಂತವನು ನೋಡಬೇಕು. இப்படி நீயும் வீட்ல இருந்து வரும் பொழுது இயேசுவை பார்க்க போகிறேன்னு சொல்லி நீ வந்தனா, ಹೀಗೆ ನೀನು ಕೂಡ ಯೇಸುವನ್ನು ನೋಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ನೀ ಬರುವುದಾದರೆ, அப்படி நீ ஜெபிச்சு ஆண்டவரோட கேட்டுட்டு வந்தனா, ಹಾಗೆ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡಿ ಬಂದರೆ, சபையிலே நீ வரும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாய், ஏதோ ஒரு ஜெபத்தின் மூலமாய், ஏதோ ஒரு பாடல் மூலமாய், ஏதோ ஒரு வார்த்தையின் மூலமாய், செய்தியின் மூலமாய் கர்த்தர் உன்னை கண்டுபிடிப்பார். ಈ ರೀತಿ ಬರುವಾಗ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗೋ ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಸಂಧಿಸ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவன் தேடினால, ಹಾಗೆ ನೀನು ಹುಡುಕಿದಾದ್ರೆ, இயேசு வரும் பொழுது ஆயிரக்கூட்ட ஜனங்களின் மத்தியில அவருடைய கண்கள் சகைவை கண்டது. ಯೇಸು ಬರುವಾಗ ಸಾವಿರಾರು ಜನ ಇದ್ರೂ ಕೂಡ ಆ ಕೂಟದಲ್ಲೂ ಕೂಡ ಜಕ್ಕಯ್ಯನನ್ನು ಯೇಸು ಕಂಡು. இந்த கூட்டத்தில் அநேக ஜனங்கள் நீங்கள் இருக்கலாம், ಈ ಕೂಟದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನ ನೀವು ಇರಬಹುದು. ஆனால் உங்களை மாத்திரம் தேடி இயேசு வருவதற்கு காரணம், ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ಹುಡುಕಿ ಯೇಸು ಬರೋದಕ್ಕೆ ಕಾರಣ, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற தாகம், ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ದಾಹ, உன் இருதயத்தில் இருக்கிற ஆசை. ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಆಸೆ, அந்த ஆசையை மனுஷன் பார்க்கல, இயேசு பார்த்தார். ಆ ಆಸೆ ಮನುಷ್ಯನು ನೋಡಿಲ್ಲ, ಯೇಸು ನೋಡಿದ್ರು. ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, உன்னை பார்ப்பதற்காக, உன்னோடு பேசுவதற்காகவே இயேசு இன்றைக்கு வந்திருக்கிறார். ನೀನು ನೋಡೋದಕ್ಕಾಗಿ, ನಿನ್ನ ಹತ್ರ ಮಾತಾಡೋದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಇಂದು ಬಂದಿದ್ದಾನೆ. அதனால சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. ಅದಕ್ಕೆ ಸ್ಥಿತಿಗತಿ ನೋಡಬೇಡ. இந்த சூழ்நிலை 1000 உங்களை குறித்து தப்பாய் பேசலாம். ಈ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀನು ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡಬಹುದು. நீ செய்யாத தப்ப கூட நீ செய்தேன்னு சொல்லலாம். ನೀನು ಮಾಡದ ತಪ್ಪು ಕೂಡ ನೀನು ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. ஆனால் அதை குறித்து யோசிக்காதீங்க. ಆದರೆ ಅದರ ಕುರಿತು ನೀನು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ. கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர். ದೇವರು ಅವರು ನಿಜ ಉಳ್ಳ ದೇವರು. அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, விசுவாசம் உள்ளவனாயிரு. ವಿಶ್ವಾಸದಿಂದ ಇರು. இன்றைக்கு அதே விசுவாசம் உங்களை பாதுகாக்கும். ಅದೇ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮನ್ನ ಕಾಯುತ್ತೆ. உங்களுடைய சூழ்நிலைகள் எனக்கு தெரியாது, ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. உங்களுடைய சூழ்நிலை இப்ப மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಗತಿ ನಿಮ್ಮ ಮೈಂಡ್ ಅಲ್ಲಿ ಓಡಿದಿರಬಹುದು. மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். ನಿಮ್ಮ ಮೈಂಡ್ ಅಲ್ಲಿ ಓಡ್ತಿರಬಹುದು. இதுக்கெல்லாம் என்ன செய்வது என்று ஓடிக்கொண்டிருக்கோம். ಇದಕ್ಕೆಲ್ಲ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಓಡ್ತಿರಬಹುದು. ஆனால் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நீ இயேசுவை தேடுவாய் என்றால், ಆದರೆ ಆ ಸ್ಥಿತಿಗತಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀನು ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕುವುದಾದರೆ, அங்கேதான் இயேசு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡೋಕೆ. ஹல்லேலூயா. கழிந்த நாட்களிலே ಕಳೆದ ದಿನದಲ್ಲಿ ஒரு மீட்டிங்லே நாங்கள் ஜெபிப்பதற்காக இருந்தபோது ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸೋದಕ್ಕಾಗಿ அநேக பாஸ்டர்ஸ் இருந்தார்கள். ಅನೇಕ ಸೇವಕರಿದ್ದರು. அப்போ ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சில காரியங்களை, அபிப்பிராயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ಒಬ್ಬೊಬ್ಬ ಸೇವಕರು ಕೂಡ ಅವ್ರ ಹೃದಯದಲ್ಲಿ ಅಭಿಪ್ರಾಯವನ್ನು ಹಂಚ್ಕೊಂತ ಇದ್ರು. அப்படி பேசி வரும் பொழுது ஒரு போதகர் சொன்னார், உபவாசித்து ஜெபிப்பதனாலே நாம் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பலன் என்று சொன்னார்.
ಒಬ್ರು ಹೇಳಿದ್ರು, ನಾನು ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನಾವೆಲ್ಲರಿಗೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಒಂದು ದೊಡ್ಡ ಬಲ ಎಂಬುದಾಗಿ. அப்ப உபவாசத்தை பற்றி பேசி பேசி வரும் பொழுது ಉಪವಾಸದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿ ಬರುವಾಗ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க. ಒಬ್ಬೊಬ್ರು ಒಂದು ಐಡಿಯಾವನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. நான் எதுவுமே பேசவில்லை, அமைதியா இருந்தேன். ನಾವೇನು ಮಾತಾಡಿಲ್ಲ, ಸುಮ್ಮನಿದ್ವಿ. திரும்ப என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லலாமே அப்படின்ட்டு. ಮತ್ತೆ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದ್ರು, ಏನಾದರೂ ಒಂದು ಹೇಳಬಹುದಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ ಅಂತ. நான் சொன்னேன், நீங்க எல்லாம் சொல்றதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு. ನಾನು ಹೇಳಿದೆ, ನೀವು ಮಾತಾಡೋದು ನಾನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನೀವೆಲ್ಲರೂ ಹೇಳಿ. எல்லாரும் ஒன்றொன்று காரியங்களை குறித்து பேசினார்கள். ಎಲ್ಲರೂ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯ ಕುರಿತವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು. கடைசியாய் நான் ஒரு வார்த்தையை சொன்னேன் அவர்களிடத்துல. ನಾನು ಅವರಿಗೆ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿದೆ. உபவாசம் என்பது ಉಪವಾಸ ಅಂತದು அறையை பூட்டி கொண்டு உள்ளால உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து ஆண்டவரோடு ஜெபிக்கணும்னு ஒரு பாஸ்டர் சொன்னாரு. ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು, ಕದವನ್ನ ಹಾಕೊಂಡು ರೂಮಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಆ ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡೋದು ಎಂಬುದು. எந்த வேலைக்கும் செல்லாமல் தனி அறையிலே தனியா ஆண்டவரோடு நாம் பேச வேண்டும், அதுதான் உபவாசம் என்று சொன்னார். ಯಾವ ಕೆಲಸಕ್ಕೂ ಹೋಗೋದೇ ನಿಮ್ಮ ಏಕಾಂತ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡು ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡೋದು ಉಪವಾಸ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ನಾನು ಹೇಳಿದೆ, எல்லாரும் சொல்லிட்டீங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳಿದ್ರಿ. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் உபவாசம் என்பது, அது ನನ್ನ ಕುರಿತವಾಗಿ ಉಪವಾಸ ಎಂಬುದು 4 அறைக்குள்ளாக எல்லாவற்றையும் பூட்டிக்கிட்டு எந்த தொந்தரவும் இல்லாமல் நீ உபவாசம் இருப்பதை விடவும், ಒಂದು ಏಕಾಂತ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಏಕಾಂತವಾಗಿದ್ರುನುವೆ உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் நீ உபவாசம் இருக்க முடியும் என்று நீ இருப்பாய் என்றால் அது ஒரு பெரிய உபவாசம். ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ ಇರುವಂತ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಕೂಡ ನೀನು ಉಪವಾಸ ಇರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನ ತಗೊಂಡ್ರೆ எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಇದು ಅರ್ಥ நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கன்னடத்துல புரியல நினைக்கிறேன் பாஸ்டர். சரி, எப்படின்னா ಹೇಗೆ ಅಂದ್ರೆ அறைய பூட்டிக்கிட்டு உள்ளால நீங்க உட்காரும் போது உங்க கண்ணு எதை பார்க்கும்? ನಿನ್ನ ರೂಮ್ ಅನ್ನ ಮುಚ್ಚಿಕೊಂಡು ನೀನು ಹೊರಗಡೆ ಕೂತ್ಕೊಳ್ಳೋ, ನಿನ್ನ ಕಣ್ಣು ಏನ್ ನೋಡುತ್ತೆ? சோவரை பார்க்கும் இல்லையா? உங்க செவியில என்ன கேட்கும்? எதுவும் கேட்காது. ನಿಮ್ಮ ಕಿವಿಯಲ್ಲಿ சுத்தி கதவு பூட்டி இருக்கும், ಎಲ್ಲ ನೀವು ಮುಚ್ಚಬೇಡಿ. உங்க சிந்தனை எதை தான் யோசிக்கும்? ஒன்னில் பைபிளை படிக்கும். ನಿಮ್ಮ ಚಿಂತೆ ಏನೇನತ್ತೆ? ಬೈಬಲ್ನ ಓದಬೇಕು. அப்ப ஆல்மோஸ்ட் எல்லாமே ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲವನ್ನು நீ தூரமா வச்சுக்கிட்டு தான் நீ உபவாசம் இருக்கிறாய். ಎಲ್ಲರೂ ದೂರ ಇಟ್ಟುಕೊಂಡು ಉಪವಾಸ ಇರ್ತಿದ್ದಾರೆ. எல்லா வழிகளையும் அடைச்சிட்டு நீ உபவாசம் உட்கார்ந்து இருக்கிறாய். ಎಲ್ಲ ದಾರಿಗಳನ್ನ ಮುಚ್ಚಿ ಉಪವಾಸ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ. ஆனா இந்த உபவாசத்தை விடவும் ಈ ಉಪವಾಸ ಕೂಟದಲ್ಲೂ ಕೂಡ உன்னை சுத்தி நிறைய பிரச்சனையின் மத்தியில உபவாசம் இருக்கிற தெரியுமா? ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಕೂಡ ನೀನು ಉಪವಾಸ ಇರ್ತೀಯ ಗೊತ್ತಾ? நீ உபவாசம் இருக்கும் பொழுது ஒருத்தர் கொண்டு வந்து சாப்பாடு பிரியாணி தருவாரு. ನೀನು ಉಪವಾಸ ಇರುವಾಗ ಅವರು ಬಂದು ಬಿರಿಯಾನಿ ಕೊಡ್ತಾರೆ. நீ உபவாசம் இருக்கும்போது ஒருத்தர் பக்கத்துல வந்து சினிமா பாட்டு பாடுவாரு. ನೀನು ಉಪವಾಸ ಇರುವಾಗ ಅವರು ಬಂದು ಸಿನಿಮಾ ಹಾಡನ್ನ ಹಾಡ್ತಾರೆ. நீ உபவாசத்துல இருக்கும்போது உன் முன்னாடி ஒரு அசிங்கமான ஒரு காரியம் நடக்கும். ನೀನು ಉಪವಾಸ ಇರುವಾಗಲೇ ನಿನ್ನ ಕಣ್ಣ ಮುಂದೆ ಒಂದು ಅಸಿಂಗವಾದ ಕಾರ್ಯ. இப்படி உன்னை சுற்றிலும் பலமான காரியங்கள், பிசாசின் காரியங்கள் சுற்றி ஓடிக்கொண்டிருக்கும் போதும் நீ உன்னை காத்துக் கொள்ளுகிறாய் பாரு, அதுதான் உபவாசம். ಈ ರೀತಿಯಾದ ಬಲವಾದ ಕ್ರಿಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಕೂಡ ಉಪವಾಸ ನಿನ್ನ ಕಾಯ್ತೇವೆ ನೋಡು, ಅದೇ ಉಪವಾಸ. ஹalleluya, ஹalleluya. இது இருதய சம்பந்தப்பட்டது, ಇದು ಹೃದಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು. நான் அந்த மீட்டிங்ல எல்லாரும் பேசும்போது இப்படிதான் சொன்னேன். ಆ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಮಾತಾಡುವಾಗ ನಾನು எல்லாத்தையும் அடைச்சிட்டு நான் உபவாசம் இருக்கிறேன்னு காட்டி காத்து உட்காருவதை விடவும், உன்னை சுற்றிலும் எத்தனை பிசாசையோ இல்லை உன்னை சுற்றிலும் பாவமோ உன்னை சுற்றிலும் சிங்கத்தை போல இருந்தாலும் அங்கே உன்னை பரிசுத்தவானாய் நீ நிற்கிறாய் பார், அதுதான் உபவாசம். ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟು ಏಕಾಂತವಾಗಿ ಕೂತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಲ್ಲ. ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ ಇರುವಂತಹ ಸಮಸ್ಯೆ ಸೈತಾನೋ ಇಲ್ಲ ಸಿಂಹವೋ ಏನೋ ಒಂದು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡು ಆ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಇದ್ದುಕೊಂಡು ಉಪವಾಸ ಜಯಿಸ್ತೀಯಲ್ಲ, ಅದೇ ಉಪವಾಸ. ஹalleluya, ஹalleluya. அன்பு சகோதர, அன்பு சகோதரி, பிரிய சகோதர சகோதரி, உன்னை சுற்றிலும் எத்தனை பாவத்தின் காரியங்கள் இருந்தாலும் உன்னுடைய சிந்தனை எப்போ அந்த மத்தியிலும் ஆண்டவரை தேடுதோ நீ ஜெயித்துட்டேன்னு அர்த்தம். ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ ಎಷ್ಟೇ ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳು ಕ್ರಿಯೆಗಳಿದ್ದರೂ ಕೂಡ ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಕೂಡ ನಿನ್ನ ಚಿಂತೆಯೆಲ್ಲ ದೇವರೊಂದಿಗೆ ಇದೆ ಅಂತ ಮಾತ್ರ ನೀನು ಜಯಿಸಿದಂಗೆ. நீ என்னைக்கு உபவாசம் இருக்கிறது அன்னைக்கு தான் நல்ல பிரியாணி ஒன்றை தேடி வரும். ನೀನು ಯಾವಾಗ ಉಪವಾಸ ಇರ್ತೀಯೋ ಆವತ್ತೇ ಬಿರಿಯಾನಿ ಹುಡುಕಿ ಬರುತ್ತೆ. நீ என்னைக்கு உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறியோ, ಯಾವತ್ತೂ ನೀನು ಉಪವಾಸ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತೀಯೋ, நீ நினைச்சிட்டே இருப்ப. நல்ல ஏசப்பா சுவாமி பாட்டு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருப்ப. ನೀನು ಅನ್ಕೊಂಡಿರೋ ಉಪವಾಸ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அப்பதான் பக்கத்து வீட்டுல இருந்து 2 பிள்ளைகள் உங்க வீட்டுக்குள்ள வந்திருந்து பஜனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ಆವಾಗಲೇ ಪಕ್ಕದ ಮನೆಯಿಂದ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಬ್ರು ಮಕ್ಕಳು ಬಂದು ಭಜನೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. அப்பதான் உங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் வந்து நல்ல சவுண்டா பாட்டு போடுவாரு. ಆವಾಗಲೇ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದ ಮನೆ ಸೌಂಡ್ ಆಗಿ ಹಾಡನ್ನ ಹಾಕ್ತಾರೆ. நீ எப்பெல்லாம் உபவாசத்தை இருக்கணும்னு நினைக்கிறியோ, ನೀನು ಯಾವಾಗಲೇ ಉಪವಾಸ ಇರ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ அப்பதான் உங்க வைஃப் வந்து வலுக்கட்டாயமா சண்டைக்கு உன்னை கூப்பிடும். ಆವಾಗಲೇ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಬಂದು
இப்படி ಅನೇಕ தொந்தரவுகள் அன்றைக்கு உனக்கு வரும். ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ಆ ದಿನ ನಿಮಗೆ ಬರುತ್ತೆ. இந்த சூழ்நிலைகளை நீ பாராதே, ಈ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೀನು ನೋಡಬೇಡ, இயேசுவை பாரு. ಯೇಸುವನ್ನು ನೋಡು. இந்த சூழ்நிலைகளை நீ பார்க்காம ಈ ಸ್ಥಿತಿಗತಿ ನೀನು ನೋಡದೆ உன்னை நீ காத்து கொள்ளுவாய் என்றால் ನಿನ್ನ ನೀನು ಕಾದುಕೊಳ್ಳೋದಾದರೆ நீ ஜெயித்துட்டேன்னு அர்த்தம். ನೀನು ಜಯಿಸಿದೆಂಬುದಾಗಿ. இதுல ஏதோ ஒண்ணுல நீ விழுந்துட்டானா கூட, ಇದು ಯಾವುದ್ರಲ್ಲೋ ಒಂದು ನೀನು ಬಿದ್ದೋದ್ರೆ ಕೂಡ நீ எழும்பி வரணும்னா டைம் ஆகும். ನೀನು ಎದ್ದು ಬರೋದಕ್ಕೆ ಸಮಯವಾಗುತ್ತೆ. ஆனா அநேக சொல்லுவாங்க, ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ, ஐயா நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், 7 நாள் உபவாசம் இருக்கிறேன், 12 நாள் இருக்கிறேன், 40 நாள் இருக்கிறேன் என்று. ಹೇಳ್ತಾರೆ ನಾನು 7 ದಿವಸ 11 ದಿವಸ 40 ದಿವಸ ಉಪವಾಸ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் அநேகர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. ಅನೇಕ ನೋಡಿದ್ರೆ ದೇವರಿಗೂ ನಿಜವಾಗಿರೋದಿಲ್ಲ. ஒரு பாஸ்டர் எனக்கு அப்படிதான் சொன்னாரு. ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ನನಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದರು. நான் தெரியாம பாஸ்டருக்கு வீட்டுக்கு போகும்போது அவர் உபவாசத்துல மாட்டிக்கிட்டாரு. ಒಬ್ರು ನಾನು ಗೊತ್ತಿಲ್ಲದ ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ಮನೆಗೆ ಹೋದಾಗ ಅವ್ರ ಉಪವಾಸದಲ್ಲಿ ಸಿಗಾಕೊಂಡ್ರು. நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் உபவாசம் இல்லை, நான் போயிட்டேன். ನಾನು ಉಪವಾಸ ಇಲ್ಲ, ನಾನು ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಂದೆ. அவர் வீட்டில் அவர் ஃபாஸ்டிங், எனக்கு தெரியாது. ಅವ್ರ ಮನೇಲಿ ಅವರು ಫಾಸ್ಟಿಂಗ್ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் போனோன்னு எனக்கு காஃபி கொடுத்தாங்க. ನಾನು ಹೋದ ತಕ್ಷಣ ಕಾಫಿ ಕೊಟ್ಟರು, கொஞ்சம் பழம் கொண்டு வச்சாங்க, ಕೊಂಚ ಸ್ವಲ್ಪ ಹಣ್ಣನ್ನು ಕೊಟ್ಟರು. அப்புறம் 2 பேரும் உட்காந்து நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், அவரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ನಾನು ತಿಂತಾ ಇದ್ದೀನಿ, ಅವರು ಸೇರಿ ತಿಂತಾ ಇದ್ರು. எல்லாம் முடிஞ்சு ப்ரேயர் பண்ணும்போது தான் சொன்னாரு, ಎಲ್ಲ ಮುಗಿದು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಹೇಳಿದ್ರು, பாஸ்டர் நானும் ஒரு 7 நாளா ஃபாஸ்டிங்ல இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ಪಾಸ್ಟರ್ ನಾನು 7 ದಿವಸ ಫಾಸ್ಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ. இங்க என்ன ஆகி போச்சுன்னா, ಏನಾಯ್ತು, மறந்து என் கூட இருந்து சாப்பிட்டுட்டாரு. ಮರೆತೋಗಿ ನನ್ನ ತಿನ್ಬಿಟ್ರು ಅವರು. நான் போன அந்த சந்தோஷத்துல என் கூட இருந்தா எல்லாம் அடிச்சு விடுறாரு உள்ள உட்காந்து. ನಾನು ಹೋದಂತ ಸಂತೋಷದಲ್ಲಿ ಅವ್ರು ಕೂತು ನನಗೆ ಎಲ್ಲ ஜெபிச்செல்லாம் முடிச்ச அப்புறம் தான் சொல்றாரு, பாஸ்டர் நானும் ஒரு 7 நாள் ஃபாஸ்டிங்னு. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೇಳ್ತಾರೆ, ಪಾಸ್ಟರ್ ನಾನು ಕೂಡ 7 ದಿವಸ ಪ್ರಾರ್ಥನೆ. நான் போனது 5வது நாள், இன்னும் 2 நாள் இருக்கு முடிக்கிறதுக்கு. ಇನ್ನೂ 2 ದಿವಸ ಇದೆ ಮುಗಿಸೋದಕ್ಕೆ. நான் யோசிச்சேன், ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ, இப்போதானே நம்ம கூட சாப்பிட்டாரு, ಇಷ್ಟೊತ್ತು ನಮ್ಮ ಜೊತೆ ತಿಂದ್ರಲ್ವೇ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை சுத்தி ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ உன்னை சாப்பிட வைக்கிறதுக்காகவே காவல் காத்து கொண்டிருப்பான். ನಿಮ್ಮನ್ನು ತಿನ್ನಿಸೋದಕ್ಕಾಗಿ ಕಾವಲಾಗಿ. இதுக்கு மத்தியிலும் உன்னை நீ காத்து கொள்ளுகிறாய் என்றால் அது ஒரு நல்ல ஒரு உபவாசத்துக்கு அடையாளம். ಇದ್ರ ಮಧ್ಯಲ್ಲೂ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಕಾಪಾಡಿಕೊಂಡ್ರೆ அல்லேலூயா. ಒಳ್ಳೆ ಉಪವಾಸ. யாரும் பார்க்கலங்கிற சூழ்நிலையிலும் கூட இயேசுவுக்காய் நீ நிற்பதுதான் உண்மையான. ಯಾರು ನೋಡಲ ಸ್ಥಿತಿಗತಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಯೇಸುಗಾಗಿ ನಿಲ್ಲೋದೇ. எல்லாரும் பார்க்கும் பொழுது நம்ம பரிசுத்தவானாய் காட்டுறது ஏமாற்றுறது. ಎಲ್ಲರೂ ನೋಡುವಾಗ ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ನಡೆಸೋದು ಅದು ಯಾಮಾರಿಸೋದು. ஆனால் யாருமே இல்லாத டைம்ல கூட பாவம் செய்வதற்கான சூழ்நிலை வரும்போது அங்கே நீ தள்ளி வைக்கிற பத்தியா பாவத்தை, அதுதான் அவருக்கு உண்மையா இருப்பது. ಯಾರು ಇಲ್ಲದೆ ಇರೋ ಕೂಡ ಪಾಪ ಮಾಡೋದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಅದನ್ನು ತಳ್ಳಿ ಇಡ್ತೀಯ ನೋಡು, ಅದೇ ನಿಜವಾದ ಉಪವಾಸ. நான் அதனால தான் லாஸ்ட் அபிஷேக கூட்டத்தில் சொல்லி கொடுத்தேன். ಅದಕ್ಕೆ ನಾನು ಲಾಸ್ಟ್ ಅಭಿಷೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳಿಕೊಟ್ಟೆ, அபிஷேகம் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் உன்னை தேடி பாவம் வரும். ಅಭಿಷೇಕವನ್ನು ಹಿಂದುಕೊಂಡ್ರೆ ನೀನು ಹುಡುಕಿ ಪಾಪ ಬರುತ್ತೆ. நீ போக மாட்ட, ನೀನು ಹೋಗಬೇಡ, நீ நல்லா தான் இருப்ப, ನೀನು ಚೆನ್ನಾಗೇ ಇರ್ತೀಯ, நீ சரியா தான் இருப்ப. ನೀನು ಸರಿಯಾಗೇ ಇರ್ತೀಯ. ஆனால் உன்னை தேடி வரும் பாவம், ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತೆ ಪಾಪ. அப்படி வரும்போது யாருமே இருக்க மாட்டாங்க, ಆಗ ಬರುವಾಗ ಯಾರು ಇರೋದಿಲ್ಲ. நீயும் அந்த பாவம் தான் இருக்கும் முன்னாடி, ನೀನು ಆ ಪಾಪ ಮಾತ್ರ ಇರುತ್ತೆ ಮುಂದೆ. அப்படி இருக்கும்போது கூட ಆಗಿರುವ ಕೂಡ யோசேப்பை போல உன்னுடைய வாயிலிருந்து வார்த்தை வர வேண்டும். ಯೇಸೋಪನಂತೆ ನಿಮ್ಮನ್ನ ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡು ನೀವು ಬರಬೇಕು. யோசேப்பு என்ன சொன்னா? ಯೇಸೋಪು ಏನು ಹೇಳ್ದ? தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வது என்று கேள்வி கேட்டான் அவன். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾನು ಯಾವಾಗ ಪಾಪ ಮಾಡಲೆಂಬುದಾಗಿ ಅವನು ಹೇಳಿದ. ஏன் அந்த சத்தம் வந்து அந்த கேள்வி வந்துச்சு தெரியுமா? ಯಾಕೆ ಮಾತು ಬಂತು ಗೊತ್ತಾ? ஆண்டவரோடு இருக்கிற ஒரு அன்பு, ದೇವರೊಂದಿಗೆ ಇರುವಂತ ಪ್ರೀತಿ, அவரோடு இருக்கிற ஒரு ஐக்கியம், ಅವರೊಂದಿಗೆ ಇರುವಂತ ಐಕ್ಯತೆ, அது உலகத்தின் பாவங்களை தூரமா வைக்கும். ಅದು ಲೋಕವನ್ನ ಪಾಪವನ್ನು ದೂರ ಇಡುತ್ತೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா, ஹல்லேலூயா. உன்னை சுற்றிலும் எத்தனை பாவங்களும் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ ಯಾವುದೇ ಸ್ಥಿತಿಗಿದೆ ಪಾಪದ ಬಂದರೂ ಕೂಡ ಅದನ್ನು ನೀನು ನೋಡಬೇಡ. இயேசுவை நோக்கி பாருங்கள். ಯೇಸುವನ್ನು ನೋಡು. இந்த இயேசு ஒருவரே உன் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ಯೇಸು ಒಬ್ಬರೇ ನಿನ್ನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸುವವರು. உன்னை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு சூழ்நிலைகளை நீ பார்த்துட்டேன்னா,
ನಿನ್ನ ಸುತ್ತಲಿರುವಂತ ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಥಿತಿ ನೀನು ನೋಡ್ಬಿಟ್ರೆ நீ விழுந்து போவாய். ನೀನೆ ಬಿದ್ದೋಗ್ತೀಯ. பேதுரு கடலிலே நடந்து வரும் பொழுது, ಪೇತ್ರನು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ, அவன் கால் மூழ்கும் பொழுது, ಅವನ ಕಾಲನ್ನು ಹಿಡುವಾಗ, ஐயோ நான் கீழே விழுந்துருவேன் என்று அவன் பயந்தான். ಅಯ್ಯೋ ನನ್ನ ಕೆಳಗೆ ಬಿದ್ದೋಗ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಅವನ ಭಯಪಟ್ಟ. அப்படி சூழ்நிலைகளை பார்க்காம ಆ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡದೆ இயேசுவை நீ பார்ப்பாண்டா. ಯೇಸುವನ್ನೇ ನೋಡಿದರೆ கர்த்தர் பேதுருவை பார்த்து சொன்னார், ಕರ್ತನು ಪೇತ್ರನ ನೋಡಿ ಹೇಳಿದರು, ஏன் நீ விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாய் என்று ಯಾಕೆ கேட்டார். ನೀನು ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದಾಗೆ ಇದ್ದೀಯಾ? இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், ಇವತ್ತು ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, என்ன விசுவாசத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள்? ಯಾವ ಒಂದು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನೀವು ಇಲ್ಲಿದ್ದೀರಾ? உன் குடும்பம் ஒருவேளை உடைந்து போயிரும் என்று பயப்படுகிறீர்களா? ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಒಡೆದೋಗ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಭಯಪಡ್ತಿದ್ದೀಯಾ? ஐயோ என் குடும்பம் உடைந்து பீஸ் பீஸாய் போயிருமோ, ನನ್ನ ಕುಟುಂಬ ಒಡೆದು ಚುರುಚುರಾಗಿ ಹೋಗುತ್ತೋ, என் பிள்ளைகள் அனாதையை ஆக்கிடுவார்களோ, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಅನಾಥರಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ, என்னுடைய எதிர்காலம் எல்லாமே இல்லாமல் போயிருமோ, ನನ್ನ ಎದುರ್ಕಾಲ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತೋ, இந்த பயத்தை விட்டு விடுங்கள். ಆ ಭಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಿ. இயேசு கிட்ட வந்துட்டீங்கன்னா ಯೇಸುವಿಗೆ ನೀವು ಬಂದ್ಬಿಟ್ರೆ அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ಅವರ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಬಿಡಿ. அந்த சூழ்நிலையை அவர் கரத்துல கொடுங்க. ಆ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಅವರ ಕರೆಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡಿ. தேவனுடைய சமூகத்துல வந்து அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಬಂದು ಅವರ ಹತ್ರ ಒಪ್ಪಿಕೊಡಿ. அவர் அதை மாற்றுவார். ಅವರು ಅದನ್ನ நீ ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. வந்த சூழ்நிலையில திரும்ப போவதில்லை. ನೀನು ಬರುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ತಿರುಗಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. உன் சூழ்நிலைகளை அவர் மாற்றி அனுப்புவார். ನಿನ್ನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಕಳಿಸ್ತಾರೆ. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತಿದ್ದೀರಾ? நீ வந்த சூழ்நிலை அப்படியே நீ போவதில்லை. ನೀನು ಬರುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀನು ಹೋಗಬೇಡ. தேவ சமூகத்தில் நீ ஜெபித்து செல்லும்போது உன் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு தேவ தூதன் அங்கே வருவான். ನೀನು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕೂತು ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಒಬ್ಬ ದೇವ ದೂತರಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. இன்றைக்கு உன் சூழ்நிலையை மாற்ற போகிறார் அவர். ಇವತ್ತು ನಿನ್ನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. இன்றைக்கு உன் சூழ்நிலையை மாற்ற போகிறார் அவர். ಇವತ್ತು ನಿನ್ನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. விசுவாசத்தோடு கேட்கிற எல்லாருக்கும் அவர் பருகிலே தோன்றுகிற தேவன் அவர். ನೀನು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಕೇಳುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ನೆರವೇರಿಸುವ ದೇವರು. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ಎಲ್ಲ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು எல்லா முழங்கால் போடலாமா? ಎಲ್ಲರೂ ಮನಕಲ್ಲನ್ನು ಹಾಕೋಣವೇ? சூழ்நிலைகளை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. ನನ್ನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನಾನು ನೋಡೋದಿಲ್ಲ ದೇವರೇ. சூழ்நிலைகளை நான் பார்க்க மாட்டேனப்பா. ನನ್ನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನಾನು ನೋಡೋದಿಲ್ಲ. இன்றைக்கு என்னை சுற்றிலும் எத்தனை பாவங்கள் சுற்றி இருந்தாலும் சரி, சுற்றிலும் எத்தனை நெருக்கங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, இன்றைக்கு நான் இயேசுவை பார்ப்பேன். ನಾನು ಯೇಸುವನ್ನು ನೋಡ್ತೀನಿ. இன்றைக்கு நான் இயேசுவை பார்ப்பேன். ನಾನು ಯೇಸುವನ್ನು ನೋಡ್ತೀನಿ. எத்தனை பேர் விசுவாசத்தில் ஆழத்திலே சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ವಿಶ್ವಾಸ ಹೃದಯ ಹಾಳದಿಂದ ಹೇಳ್ತೀರಾ? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? ಹೃದಯ ಹಾಳದಿಂದ ಹೇಳ್ತೀರಾ? அன்றைக்கு எவருடைய மகளை பார்த்து செத்து போன சூழ்நிலையை பார்த்து இயேசு சொன்னார். ನಿನ್ನ ಮಗನ ನೋಡಿ ಸತ್ತೋದ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದರು ಯೇಸು. வேலைக்காரர்கள் சொன்னார்கள், எபிருவே உன் பிள்ளை செத்து போனது. ನಿನ್ನ ಮಗಳು ಸತ್ತೋದಳು. உனக்கு தெரிந்த உன் நண்பர்கள் சொல்லுவார்கள், ನಿನಗೆ ಗೊತ್ತಿರುವ ಸ್ನೇಹಿತರು ಹೇಳಬಹುದು, உன் பிசினஸ் உடைந்து விட்டது என்று, ನಿನ್ನ ಬಿಸಿನೆಸ್ ಒಡೆದೋಯ್ತು ಎಂಬುದಾಗಿ, உன் குடும்பம் அவ்வளவுதான் என்று சொல்லுவார்கள், ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಅಷ್ಟೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು, எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று சொல்லுவார்கள். ಎಲ್ಲ ಮುಗಿದೋಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. ஆனால் முடிந்த சூழ்நிலையிலே புதிய துவக்கத்தை உருவாக்குகிற தேவன். ಆದರೆ ಮುಗಿದ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸ ಕಾರ್ಯವು அவர் புதிதாக எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன். அவர் ಹೊಸದಾಗಿ ನೂತನ ಪಡಿಸುವಂತ ದೇವರು. எத்தனை பேர் இந்த மகால வேளையில தேவ சமூகத்துல சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀರಾ, என் தேவன் புதிய வழியை உருவாக்குவார், ನನ್ನ ದೇವರು ನೂತನ ದಾರಿಯನ್ನು அவர் எனக்காய் யுத்தம் பண்ணுவார், ನನಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾರೆ, நான் சூழ்நிலைகளை பார்க்க மாட்டேன், ನನ್ನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡೋದಿಲ್ಲ, இயேசுவை பார்ப்பேன், ಯೇಸುವನ್ನು ನೋಡ್ತೀನಿ, அவர் முகத்தை நான் தரிசிப்பேன், ಅವರ ಮುಖವನ್ನು ನಾನು ನೋಡ್ತೀನಿ, அவர் என்னோடு கூட இருக்கிறார். ಅವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. அன்பு சகோதர, அன்பு சகோதரி, ಪ್ರಿಯ ಸಹೋದರಿ ಸಹೋದರಿ, அவர் உன்னை விட்டு தூரமாய் போகவில்லை, ಅವರು ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಿಲ್ಲ, அவர் உன் பக்கத்திலே இருக்கிறார். ಅವರು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತೀನಿ. அன்பு மகளே, மகனே, ಪ್ರಿಯ ಮಗಳೇ, ಮಗನೇ, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಏನು ಮಾಡಬೇಕು? நீ எதற்காக வந்திருக்கிறாய்? ನೀನು ಏನಗೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದೀಯಾ? எதற்காக கண்ணீர் வடிக்கிறாய்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸ್ತೀಯಾ? எதற்காக பிரயாசப்படுகிறாய்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಯಾಸ ಪಡ್ತೀಯಾ? என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாய்? ಯಾವ ಎದುರು ನೋಡಿ ನೀನು ಬಂದಿದ್ದೀಯಾ? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಏನು ಮಾಡಬೇಕು? நான் உன் குடும்பத்தில் என்ன செய்ய வேண்டும்? ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು? உன் பிசினஸ்ல என்ன செய்ய வேண்டும்? ಬಿಸಿನೆಸ್ ಅಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು? உன்னை அழைத்து வந்தவன் நானே. ನಾನು ನಿನ್ನ ಕರೆದದ್ದು ನಾನೇ. அப்படி சொல்லி ಹಾಗೆ ಹೇಳು. அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, ಅವನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, ಭಯಪಡಬೇಡ, நீ பயப்படாதே, ನೀನು ಭಯಪಡಬೇಡ, உன் சூழ்நிலை இன்றிருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே, ನೀನು ಇರುವಂತ ಈ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡ. இந்த சூழ்நிலைகளுக்கு காலங்களையும் கர்த்தர் மாற்றுவார். ನಿನಗೆ ಇರುವಂತ ಈ ಸ್ಥಿತಿಗತಿಯನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. சூழ்நிலை காலங்களை மாற்றுவார். ಇರುವಂತ ಎಲ್ಲ ಸ್ಥಿತಿಯ அந்த தேவன் நம்மத்தில் இருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಸಂಬಂಧದಲ್ಲಿ நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா?
ಎಲ್ಲರೂ ಕೈಗಳ ಮೇಲೆತ್ತಿ எனக்கு புதிய ஆவியை தாங்கப்பா, ನನಗೆ ಹೊಸ ಆತ್ಮವನ್ನು ಕೊಡು, புதிய ஆவியை தாங்கப்பா, ಹೊಸ ಆತ್ಮವನ್ನು ಕೊಡು, என்னை புதிதாய் மாற்றுங்க ஆண்டவரே. ನೂತನವಾಗಿ ಬದಲಾಯಿಸು. நான் சூழ்நிலைகளை பார்க்க மாட்டேன், ನಾನು ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡೋದಿಲ್ಲ, நான் இன்று முதல் சூழ்நிலைகளை பார்க்க மாட்டேன். ನಾನು ಈಗಿರುವಂತಹ ಸ್ಥಿತಿಗತಿ ನೋಡೋದಿಲ್ಲ, எனக்கு எதிராய் பேசுகிற பேச்சுகளையும் பேச்சுகளை நான் பார்க்க மாட்டேன். ನನಗಾಗಿ ಎದುರಾಗಿ ಮಾತಾಡುತ್ತ ಮಾತು உம்மையே நோக்கி பார்ப்பேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನೇ ನೋಡ್ತಾ உம்மையே நோக்கி பார்ப்பேன். ನಿಮ್ಮನ್ನೇ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீர்களா? ಹೃದಯ ಹಾಳದಿಂದ ಹೇಳಿ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீர்களா? ಹೃದಯ ಹಾಳದಿಂದ ಹೇಳಿ, இயேசுவே, ಯೇಸುವೇ, ஏசப்பா, ಯೇಸಪ್ಪா, அன்னைக்கு சாராளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களப்பா, ಅವತ್ತು ಸಾರಾಳಿಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನ ನೀವು ಮಾಡಿದ್ರಿ, வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களப்பா. ವಾಗ್ದಾನ ನೆರವೇರಿಸ್ತೀರಿ. என்னுடைய வாழ்க்கையில வாக்குறுதியை நிறைவேற்றுங்க ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ವಾಗ್ದಾನ ನೆರವೇರಿಸಿ. ஏசப்பா, ಯೇಸುವೇ, கரீரி எல்லாம் கூப்பிடுங்க. ಎಲ್ಲರೂ ಕರೆ. ஏசப்பா, ಯೇಸುವೇ, இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலை மாறுவதாக, ಯೇಸಪ್ಪ, ನನ್ನ ಜೀವನವನ್ನು ಬದಲಾಯಿಸು, இன்றைக்கு என்னுடைய பிரச்சனை மாறுவதாக. ನನ್ನ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸು. வாய் திறந்து பேசுங்க, ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿ, உங்க சத்தம் எழும்பட்டும். ನಿಮ್ಮ ಶಬ್ದ ಬೀಸಲಿ. சத்தமாய் கூப்பிட்டு சொல்லுங்க, ஏசப்பா, ಶಬ್ದದಿಂದ ಕೂಡಿ ಹೇಗೆ, நீ சத்தத்தை கூப்பிட்டு சொல்லு. ಶಬ್ದ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿ, உன் வார்த்தையை சத்தமாய் கூப்பிட்டு சொல்லு. ಒಂದು ಮಾತು ಶಬ್ದದಿಂದ ಹೇಳು. மௌனமா இருக்காதே, ಮೌನದಿಂದ ಇರಬೇಡ, மௌனமா இருக்காதே, ಮೌನವಾಗಿ ಇರಬೇಡ. சத்தத்தை உயர்த்து. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿ, இயேசுவே, ಯೇಸುವೇ, தாவீதின் குமாரனே, ಕುಮಾರನೇ, எனக்கு இறங்கு, ನನಗೋಸ್ಕರ ಇಳಿದು ಬಾ. எனக்கு இறங்கு. ஏசப்பா, ಯೇಸುವೇ, எனக்கு இறங்கு. ಯೇಸಪ್ಪ, என் சூழ்நிலை மாறட்டும், ಯೇಸುವೇ, என் குடும்பம் ஒற்றுமையாய் வாழட்டும். ನನ್ನ ಕುಟುಂಬ ಒಂದಾಗಿ ಜೀವಿಸಲಿ. கேளுங்க, 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 கேளுங்க. உங்க சத்தம் எழும்பட்டும், உங்க ஜெபத்திலே சத்தம் எழும்பட்டும், இந்த சபையிலே சத்தம் எழும்பட்டும். நீ கேட்கிற ஒவ்வொரு சத்தத்தையும் அவருடைய செவிகள் கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீ கேட்க 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 சில வாசல்கள் திறக்கிறது. நீ கேட்க 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 புதிய வாசலை கர்த்தர் திறக்கிறார். ரபா ஷாகா லாதா ரபா சந்திரியா தரபா ரீபலம்பர் ஜுலபா சந்திரியா ஓரி காதா ரபா ஷாலா யந்தருதல போரியா. ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி. கேளு கேளு கேளு. சிலருக்குள்ளாக இந்த கர்த்தர் என்ன கேட்கிறாயோ அதை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார், கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் கொடுவதற்கு பக்கத்தில் இதாரு, அவர் தூரத்தில் இல்ல, என் பக்கத்தில் இதாரு. நீ ஏன் கேள்வியோ அதற்கு ಸಿಕ್ಕಿತದೆ ಸಿಕ್ಕಿತದೆ. எஸ் எஸ் கேளு, சப்தವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಕೇಳು. ஏசப்பா, ஏசப்பா, ಇದು ನನಗೆ ಬೇಕಪ್ಪ, ಇದು ನನಗೆ ಬೇಕು, ಈ ಕಾರ್ಯ ನನಗೆ ಬೇಕು, ಈ ಕಾರ್ಯ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಡಿಬೇಕು, ಈ ಕೇಸ್ ನನಗೆ ಚೇಂಜ್ ಮಾಡು, ಈ ಕುಟುಂಬವನ್ನು ಚೇಂಜ್ ಮಾಡು, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಚೇಂಜ್ ಮಾಡು, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಮುಟ್ಟಿದವರೇ ರೀಬಾ ಶಬಾ ರಾಧಾ ಲಾರಾ ರೀಕಾ ಶಬೋರ್ ಎಂದರುದಲ ಬೋರಿಯಾ. ಕೇಳು ಕೇಳು, ಯೇಸುವೇ, ಯೇಸುவே, ஏசப்பா, எனக்கு இறங்குங்கப்பா, அப்பா எனக்கு இறங்குங்கன்னு கேளுங்க. எனக்கு இளையப்பா எழுது, எனக்கு ಅದ್ಭುತವಾದ ಮಾಡಪ್ಪ. ನಾನು ಎಷ್ಟು ತಿಂಗಳಿಂದ ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಓಡಾಡ್ತಾ ಇದ್ದೇನಪ್ಪ. ಇವತ್ತು ನನಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ ಆಗಬೇಕು. ನನ್ನ ಕುಟುಂಬ ಚೇಂಜಸ್ ಆಗಬೇಕು, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಚೇಂಜಸ್ ಆಗಬೇಕು, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಚೇಂಜಸ್ ಆಗಬೇಕು. ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂತು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಈ ಪದಸ್ಥಾಯಿಂದ ಆಚೆ ಹೋಗುವಾಗ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ ಆಗಬೇಕು. ಕೇಳಿರಿ ಕೇಳಿರಿ, ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಮಾತ್ರ ಬರುತ್ತದೆ, ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಚೇಂಜಸ್ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ಓ ರಾಬಾ ಶಾಲಾ ರಾಕಾಬಾ. ಯಾವುದೋ ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವಂತ ಜನರು ಇಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ನಿನ್ನ ಹೆಂಡತಿಗಾಗಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನಿನ್ನ ಕುಟುಂಬದಗಾಗಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇಲ್ಲಿಂದ ನೀನು ಹೋಗುವಾಗ, ಇಲ್ಲಿಂದ ನಿನ್ನ ಮನೆ ಒಳಗಡೆ ಕಾಲಿಡುವಾಗ, ಒಂದು ಅಜ್ಜೆ ಇಡುವಾಗ ಅಲ್ಲೇ ಅಲ್ಲೇ ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವ ಜನಗಳೆಲ್ಲ ಸಮಾಧಾನವಾಗಿ ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಆ ಚೇಂಜಸ್ ನೀನು ನೋಡ್ತೀಯಾ? ಎಸ್ ಎಸ್, ಅದನ್ನಾಗುತ್ತದೆ, ಹಂಗೆ ಆಗುತ್ತದೆ, ಹಂಗೆ ಆಗುತ್ತದೆ. ಇಲ್ಲಿಂದ ನೀ ಏನ್ ಕೇಳಿ ಹೋಗುತ್ತೀಯೋ, ಏನ್ ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಿ ಹತ್ಕೊಂಡು ಕೇಳ್ತಾ ಇದೆಯೋ ಅದನ್ನ ದೇವರ ಮುಂದಕ್ಕೆ ಮುಂದಕ್ಕೆ ತಗೊಂಬಂದು ನಿನ್ ಕಾಲಲ್ಲಿ ಬೀಳೋ ತರ ಮಾಡುತ್ತಾರೆ. ರೀಬಾ ஷாபாலா ரபா. ஓ உனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே பயப்படாதே, நான் என் ஜொತೆಯಲ್ಲಿ ಇರ್ತೀನಿ, பயப்படாதே. why you are afraid? don't afraid for your future. I will take care of your family and the future. நான் உன் குடும்பத்தை பார்த்துக் கொள்வேன், கவலைப்படாதே. நான் ನಿನ್ನ ಜಾಬ್ ಅನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, ನಾನು ನಿನ್ನ ಕೆಲಸವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ.
ಕೆಲವರು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಜಾಬ್ ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತೋ, ನನ್ನ ಜಾಬ್ ಅಲ್ಲಿ ಏನಾದ್ರು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬಂದ್ಬಿಡ್ತೋ. ನೋ ನೋ ನೋ, ಹೆದರಬೇಡ, ಭಯಪಡಬೇಡ. ಆ ಜಾಬನ್ನು ಕೊಟ್ಟಿರುವಂತ ದೇವರು, ಆ ಜಾಬನ್ನು ಕೊಟ್ಟಿರುವಂತ ದೇವರು ಅವರ ಕೈಯಿಂದ ಒಬ್ಬರು ಬಿಡಿಸಿ ತಗೊಂಡೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. ಎಸ್ ಹೇಳಿ, ದೇವರೇ ನಾನು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ, ನಾನು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. ಏನಂತ ನೀರು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದೀರಪ್ಪ, ನೀನ್ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದೀರಾ. ದಿನ ದಿನ ಘೋಷಿಸಿರುವಂತ ದೇವರು, ಅವರು ಇದುವರೆ ನಡೆಸಿರುವಂತ ದೇವರು, ಇನ್ನು ಮುಂದಕ್ಕೆ ನಡೆಸೋಕೆ ಶಕ್ತನೂ ಅವನು. ಎಸ್, ಹೊಸ ಕೆಲಸವನ್ನು ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೊಡಕ್ಕೆ ದೇವರು ರೆಡಿಯಾಗಿದ್ದಾರೆ. ನಿನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸ ದಾರಿಯನ್ನು ಓಪನ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ಎಸ್, ಇಷ್ಟು ವರ್ಷ ಸೈತಾನು ನಿನ್ ಕೆಲಸದಲ್ಲಿ, ನಿನ್ ಬಿಸಿನೆಸ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ತಡೆ ಮಾಡಿ ಇಟ್ಟ. ಆ ತಡೆಯನ್ನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆ ತಡೆಯನ್ನು ನಾನು ನೆಗಿಸ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳು. ಆ ತಡೆಯನ್ನು ನಾನು ಹೊಡಿತೀನಿ ಎಂದು ಹೇಳು. ಧೈರ್ಯವಾಗಿರಕ್ಕೆ ಹೇಳು, ಭಯಪಡಬೇಡ ಅಂತ ಹೇಳು. ಈ ಬಿಸಿನೆಸ್ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ ಅಂತ ಹೇಳು. ಆ ಬಿಸಿನೆಸ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸ ಬಾಗಲು ನಾನು ಓಪನ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಭಯಪಡಬೇಡ, ಭಯಪಡಬೇಡ. ಎಷ್ಟು ದಿನ ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಹಂಗೆ ಆಗುತ್ತೋ ಹಿಂಗೆ ಆಗುತ್ತೋ ಅಂತ ಭಯ ಬೀಳುತ್ತಿದ್ದ. ಇವತ್ತು ದೇವರ ಬಲದಿಂದ ಹೋಗ್ಬೇಕು, ಇವತ್ತು ದೇವರ ಬಲದಿಂದ ಹೋಗ್ಬೇಕು. ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿರುವಂತ ದೇವರು ಅವರು ಖಂಡಿತಾಗಿ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ, ಖಂಡಿತಾನೆ ಮುಂದೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಹಾಲೆಲೂಯ, ಹಾಲೆಲೂಯ. ಎಲ್ಲ ಕಣ್களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ಎಲ್ಲ ಕಣ್களை மூடி பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் கண்ணீரோடு வந்து அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன், குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பத்திலும் தேவ சமாதானம் உண்டாவதாக. இயேசுவே, இந்த குடும்பத்தில் ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும், ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக, தொடுவீராக. இந்த ஊழியத்தில் இருக்கிற அபிஷேக வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் மனைவிமார்களை, புருஷன்மார்களை, பிள்ளைகளை தொடுவதாக. ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் செய்கிற எல்லா பிசினஸுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா விசுவாசத்தினால எல்லா பிசினஸிலும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா பிசினஸிலும் ஒரு வாசல் திறக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த பிசினஸ்கள் செழிப்பதாக. பிசினஸின் மேலாக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. புருஷன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவையில்லாத எண்ணங்களை, சிந்தனைகளை கொண்டு வந்து இச்சைக்குள்ளாக வழி நடத்துகிற எந்த ஒரு ஆயுதமும், சத்துருவின் ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் வியாதிகள் சுகமாகட்டும் ஆண்டவரே. அப்பா, கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா கடன் பிரச்சனைகள் மாற உதவி செய்வீராக. புதிய வாசல் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. கம்பெனிகளிலே வேலை செய்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா கம்பெனியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களாக ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் அக்கினி ஜுவாலைகளாய் எழும்புவார்களாக. எங்க சபையில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லுவார்களாக. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம் நாமத்துக்கு சாட்சிகளாய் வாழட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஊழியத்திலே ஒரு பெரிய விரிவை கர்த்தர் கொடுப்பீராக. எங்கெல்லாம் இந்த ஊழியத்தை கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் கொண்டு அற்புத அடையாளங்களோடு ஊழியத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. ஊழியத்துக்கு உதவியா இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை கேட்ட பிள்ளைகள், சாராளின் கற்பத்தை திறந்த இயேசு, எவீரின் செத்து போன பிள்ளையை ஜீவன் கொடுத்த இயேசு என் வாழ்க்கையும் மாற்றுவார், மாற்றுவார். என் ஜீவனையும் அவர் மாற்றுவார், என் ஆத்துமாவையும் மாற்றுவார், என் பிள்ளையும் காப்பாற்றுவார், என் குடும்பத்தையும் காப்பாற்றுவார் என்கிற ஒரு விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. சூழ்நிலைகளை பார்க்காதபடி இயேசுவை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே.
கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் நடக்க உதவி செய்யுங்க. எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. சரீர ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே